ஓகே. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நான் பேசுறது ஹலோ கேக்குதுங்களா எல்லாருக்கும்? ஹலோ ஆன்ட்டி நீங்க கேக்குதா? பேசுறது கேக்குது. கேக்குதுங்க இப்போ. கேக்குதம்மா, சரி. பாருங்க. ஓகே. ஸோ எல்லாரும் நெறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணலாம். அவங்களும் ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ம். ஓகே. ஸோ எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஓகே. தேங்க் யூ சதீஷ்குமார். ஸோ ஃபர்ஸ்ட்லி உங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. டைம் ஒதுக்கி இந்த ஈவென்ட்டுக்கு வந்ததுக்கு. ஸோ இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட்டா இருக்க போகுது. நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி சின்னதா சொல்லிடுறேன். என்னோட பேர் வந்து கோபிகா. நானும் என்னோட ஃப்ரெண்ட் நந்திதான்னு இருக்காங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து யங் அகெயின் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம். பெரியவங்களுக்காக 55 வயசு அதுக்கு மேல இருக்கவங்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆஹ் எங்களுக்கு தோணுன ஒரு விஷயம் தான் வந்து யங் அகைன் இவ்வளவு அழகா வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நந்திதா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கூட குரு ராகவேந்திரா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஸ்பெஷல் பர்சன். ஸோ அவரை பத்தியும் வந்து நந்திதா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த செஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் ஹெல்த், நீங்க வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம மனசு உடம்பு நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து இதை மாத்திக்கணும். இதை வந்து எனக்கு சரியாகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். இது எல்லாத்துக்குமே இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஸோ நந்து. எல்லாருக்கும் வணக்கங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். நீங்க உங்களுக்காகவோ இல்ல உங்க குழந்தைங்களுக்காகவோ உங்களோட பேரண்ட்ஸ்க்காகவோ இந்த ஈவெண்ட்ல இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க. எல்லாருக்கும் கேக்குது இல்லைங்க? நான் பேசுறது கேக்குதா? ஆடிபிளா இருக்கா? சரி, ஓகே. உங்களுக்கு யாருக்கெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கோ வீடியோவை ஆன் பண்ணிக்கோங்க. உங்க ஆடியோஸ் மட்டும் மியூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா மட்டும் நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. அதர்வைஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னா வீடியோவை ஆன் பண்ணிட்டு இதை வந்து மியூட் பண்ணிக்கோங்க ஆடியோவை. யங் அகைன் அப்படிங்கிறது வந்து பெரியவங்க எல்லாரும் கொஞ்சம் அவங்களோட கடைசி காலத்துல ஒரு ஒரு 55 இயர்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் தாண்டும் போது அவங்களோட கடமைகள் எல்லாம் முடிஞ்சு வரும்போது அவங்களுக்கு வந்து ஆஹ் என்னன்னா குழந்தைங்க எல்லாம் சிலருக்கு வெளியூர்ல இருப்பாங்க. அதனால போர்டம் இருக்கு. அவங்களுக்கு இது இனி வரப்போற நாட்களை வந்து அவங்க எப்படி வந்து சின்ன வயசுல இருந்து அதே வேகத்தோட உடம்பையும்
பாத்துக்கிட்டு மனசையும் நல்லா பாத்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் அவங்க செய்ய முடியும். நம்ம வந்து என்னைக்குமே வந்து வயசு வந்து நீங்க எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்றதுக்கு ஒரு தடையா இருக்க கூடாது. அதனால அதுக்கான என்ன சப்போர்ட் நாங்க கொடுக்க முடியும் அப்படின்னு பாக்குறோம். அதுக்காக தான் இந்த யங் அகெயின் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது வந்து இனிஷியலா ஒரு வெளியில பயணங்கள் கூட்டிட்டு போற மாதிரி தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குலாம் கண்டினியூஸா பெரியவங்களுக்கெல்லாம் அப்பப்போ மீட் பண்ணா ஒரு சப்போர்ட் தேவைப்படும். அவங்களுக்கு நிறைய அவங்களுக்குள்ள சில கேள்விகள் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு விடை தெரியணும். அவங்களுக்கும் சில பிராக்டிசஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணும்போது ஒரு வித்தியாசம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இன்னைக்கு வந்து குரு ராகவேந்தர் அப்படிங்கிறவர் வந்து நம்ம சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்கோங்க. அவர் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் ஹெல்த் கவுன்சிலர். அதாவது நம்ம மனசு, உடல் 2யும் சரி பண்ணிக்க முடியும். 2யும் சரி பண்ணும்போது அதாவது மெயினா நம்ம மைண்ட் சரி பண்ணும்போது உடல்ல இருக்க எல்லா வியாதிகளுமே வந்து சரியாகும். மனசு எப்படி அமைதியா வச்சுக்கிறது, உடம்ப எப்படி நம்ம பத்திரமா பாத்துக்கிறது, உடம்ப எப்படி ஒரு கோயில் மாதிரி நினைச்சு அதை ட்ரீட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர் வந்து அதுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இருக்காரு. அவர் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா டிசிப்ளின்டா அவரோட லைஃப்ல அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஐ திங்க் அவரே அவரை நமக்கே புரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறோம் உங்க எல்லாருக்குமே அவரை பத்தி. ஃபர்ஸ்ட் அவரு நமக்கு பேச ஆரம்பிக்கட்டும். அப்புறம் நம்ம ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம அவர்கிட்ட கேட்டுக்கலாம். குரு சார் இருக்கீங்களா? அனைவருக்கும் காலை வணக்கங்கள். எப்படிங்க நந்திதா, நம்ம கொஸ்டின் ஆன்சர் மாதிரி வச்சுக்கலாமா? இனிஷியலா உங்களுக்கு ஏதாவது எல்டர்ஸ்க்கு நீங்க சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னா சொல்லுங்க சார். அப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி எங்களுக்கும் சில கேள்விகள் இருக்கு. நான் எனக்கும் கோபிகாக்கும் கேட்கறதுக்கு. அது போக பெரியவங்க எல்லாம் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேட்கட்டுங்க. ஜென்ரலா நீங்க வந்து உங்களோட வாழ்க்கைய பத்தி நீங்க என்ன ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா உங்களை பத்தி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க சார். அப்புறம் பெரியவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே. இன்ட்ரடக்ஷன் பெருசா இல்லை. என்னுடைய பேர் குரு ராகவேந்தர். நான் திருப்பூர்ல பெரியார் காலனியில இருக்கிறேன். நான் ஒரு 20 வருஷமா 25 வருஷமா இந்த வேதாத்ரி மகரிஷியில கொஞ்சம், ஓஷோல, இப்போ லேட்டஸ்டா புத்தர்னுடைய விபாஷனா இந்த மாதிரி டிராவல்ல வந்திருக்கிறேன். அது போக வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நேச்சர் கியூர் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரல் லைஃப் சயின்ஸ் அதில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா அதில் நான் முதல்ல இருக்கேன், 1.5. பட் அதை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஒரு 1.5 இயராக வந்து அதை பண்ணிட்டுருக்கேன். ப்ளஸ் வந்து கவுன்சிலிங். கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங், மற்ற எல்லா விதமான கவுன்சிலிங்கும் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் ஓஷோ கேம்ப், வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய கேம்ப், இதெல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஒரு டீமாக பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் டீமில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. டீமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது போக வந்து குர்ஜீஃப் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். குர்ஜீஃப் அப்படிங்கிறவர் ஒரு ரஷ்யன் ஞானி. அவங்களுடைய அதாவது அது வந்து ஒரு நளினமான ஒரு நடனம். அந்த நடனத்தை நம்ம ஆடும்போது வி ஹாவ் டு பி இன் ப்ரெசன்ட். நம்ம வந்து பாஸ்ட்டுக்கோ ஃபியூச்சருக்கோ போக முடியாது. அந்த டான்ஸ் வந்து கற்றுக்கிட்டு அது குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாமே அந்த டான்ஸையும் நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மீ. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நீங்க பெரியவங்க கிட்ட வயோதிகம் அப்படின்னா உங்களுக்கு உங்க பார்வையில நீங்க என்ன பாக்குறீங்களோ அதை வேணா ஷேர். வயோதிகம் அப்படின்னா வயோதிகம் அப்படிங்கிறது வந்து ஓஷோ சொல்லும்போது வந்து ஒரு கிரேஸ்ஃபுல் ஏஜிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவார். ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா அந்த முதுமை, அந்த வயோதிகம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா இருக்கணும்.
பொதுவா வந்து நம்மளுடைய மனசுல முதுமை அப்படிங்கிறது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. பனிஷ்மெண்ட் அப்படின்னா ஏன் அது பனிஷ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல ஒண்ணு வந்து முதுமை ஒரு 50 வயசு 55 வயது ஆயிட்டாலே ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்துடுது. சுகர், ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், அது இதுன்னு ஏதோ ஒரு ஹெல்த் காம்ப்ளிகேஷன் வந்துடுது. எப்போ வந்து ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் நமக்கு வந்துடுதோ அப்பயே வந்து வாழ்க்கை நரகமாயிருது. இன்னொன்று வந்து மனதளவில் அபேண்டன்டு ஃபீலிங், லைக் வந்து நம்முடைய குழந்தைகளால் நம்ம வந்து ஒரு கைவிடப்பட்ட ஒரு ஃபீலிங், அல்லது கைவிடப்படலை, அவங்க போதுமான அளவுக்கு அன்பு காமிக்கிறாங்க அப்படின்னா கூட ஒரு லோன்லினஸ், நமக்குள்ள வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு உணர்வு. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்மோடு உட்காந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களால முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு தனிமையை உணர்றோம். எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு மனிதனுக்கும் பல தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளில் ஒன்று பிலாங்கிங்னஸ் நீடு. அந்த பிலாங்கிங்னஸ் நீடு ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று, எனக்கு மக்கள் தேவை, மக்கள்னா நண்பர்கள், உறவினர்கள் எல்லாமே எனக்கு தேவை அப்படிங்கிறது ஒரு பகுதியாக பிரிக்கலாம். இன்னொரு பகுதி வந்து எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆழமான தேவை என்ன அப்படின்னா, நான் மற்றவங்களுக்கு பயன்படணும், ஏதாவது ஒரு விதத்தில் நான் வந்து மற்றவங்களுக்கு பயனுள்ளவனாக இருக்கணும், என்னுடைய நீடு இருக்கணும். நான் இல்லை அப்படிங்கிற இடத்துல ஒரு வேக்கம் கிரியேட் ஆகணும், ஒரு வெற்றிடம். அவங்க இல்லை அப்படின்னா ஒரு அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுடைய ஒரு நீடா இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஆக அந்த முதுமை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதி அற்புதமான பருவம். இளமையை மிகச்சரியாக கழிச்சிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் முதுமை வந்து ரொம்ப அழகா இருக்கும். இளமையில வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு ஆம்பிஷன், டார்கெட் இதெல்லாம் வச்சு ஓடி நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழலை அப்படிங்கிற பட்சத்தில் திரும்பி பார்க்கும்போது நம்முடைய எதுவுமே பண்ணலை, நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி ஃபியூச்சர்னு பெருசாக நமக்கு இல்லை. அதுக்கு ஒரு ஹெல்த் காம்ப்ளிகேஷன் ஒரு காரணம். இத்தனை ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வச்சுக்கிட்டு ஃபியூச்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. இப்போ ஃபியூச்சர்னு பெருசாக எதுவுமே எழுத்த மாதிரி இல்லை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய விரக்திக்கு ஆளாகிறோம். அந்த அந்த விரக்தியை எதிர்கொள்றது தான் ஒரு பெரிய, இவங்க அந்த 50 வயசை தாண்டினவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா நான் பார்க்குறேன். அப்போ அந்த விரக்தியை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வகுப்புகள். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வந்து உடல் நலம், அது ரொம்ப 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 முக்கியம். நம்ம மற்றவங்களுக்கு தேவையானவர்களா இருக்கணும், மற்றவர்களால விரும்பப்படணும் அப்படிங்கிற பட்சத்துல முதல்ல வந்து என்னுடைய உடல் நலத்துக்கு நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். என்னுடைய உடல் நலத்தை வேற யார் கையிலையும் நான் வந்து கொடுக்கக்கூடாது. வேற யார் கையிலையோ அப்படின்னா, இப்போ ஒரு டாக்டர் கையில என்னுடைய உடல் நலத்தை நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, என்னுடைய உடல் நலனை என்னுடைய டாக்டர் மெயின்டைன் பண்ணிக்குவார். அவரு வந்து என்னை வந்து மாதம் மாதம் ரெகுலராக வந்து செக் பண்ணி என்னுடைய மெடிசன் டோசேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது அல்லது டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்த அவரு பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி என்னுடைய உடல் நலனை முழுக்க முழுக்க என்னுடைய மருத்துவரனுடைய கையில் விட்டுடுறோம். அது வந்து அப்படி அப்படி விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மன நிம்மதியை நம்ம வந்து இழந்துருவோம், நம்முடைய ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் இழந்துருவோம். அதனால என்னுடைய உடல் நலனுக்கு நான் முதல்ல ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நான் வந்து அதை கையில் எடுத்துக்கணும். அதில் கையில் எடுத்துக்கிறதுக்கு இது வரைக்கும் 40-50 வயசு வரைக்கும் விதவிதமாக நமக்கு தேவையானது எல்லாமே வந்து சாப்பிட்டோம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதன் காரணமாக என்னுடைய உடல் நலன், உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கெட்டு போயிடுச்சு, பரவாயில்லை. இப்போ கூட இந்த வினாடியிலிருந்து கூட வந்து என்னுடைய உடல் நலனை நான் கையில் எடுத்துக்கிட்டு
சரியான ஒரு இயற்கை வாழ்வியல் முறைக்கு நான் திரும்பினேன் அப்படிங்கிற பட்சத்துல நான் இழந்து விட்ட அந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுத்துக் கொள்ளலாம். அப்படி நான் மீட்டெடுத்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். என்னுடைய தேவையும் மற்றவங்களுக்கு, அதாவது நான் சார்ந்தவர்களுக்கு அதிகமா இருக்கும். அப்படி நான் சார்ந்தவர்களுக்கு என்னுடைய தேவை இருக்கும்போது எனக்கு மன நிறைவுங்கிறது ஒன்று இருக்கும். பரவாயில்ல, நாம தேவைப்படுறோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு இருக்கும். இல்லை அப்படின்னா இன்னைக்கு 60 வயசு தாண்டவங்களை எல்லாருமே கேட்டிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னா, நான் யாருக்கும் சிரமம் கொடுக்காம போயிடணும். அவங்க நிறைய பார்க்குறாங்க. அவங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் இவங்கெல்லாம் பெட் ரிட்டன் ஆகி பெட்லேயே யூரின் டாய்லெட்லாம் போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு அவங்க மேலே கூட இருக்கிறவங்க எரிந்து விழுகிற ஒரு நிலைமை, அல்லது எரிந்து விழுகலை அப்படின்னாலும் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரிலாம் படுத்த படுக்கையாக நான் ஆகக்கூடாது. டக்குன்னு தூங்கணும், தூங்கும்போது என்னுடைய உயிர் போயிடணும். இது மாதிரி யாருக்கும் சிரமம் கொடுக்கக்கூடாது நான் அப்படின்னு தான் நான் இறைவனை வேண்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதலை அவங்க சொல்லுவாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, நம்முடைய உடல் நலனை, ஆரோக்கியத்தை நம்ம கையில் எடுத்துக்கிட்டாதான் அது சாத்தியம். நான் எப்படி வேணாலும் வாழுவேன், மறுபடியும் அதே மாதிரியான உணவு வகைகளை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். என்னுடைய சுவை உணர்வுலேருந்து நான் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு நாக்குக்கு சுவையாக எல்லா உணவுகளும் வேணும். என்னுடைய லைஃப் ஸ்டைல் நான் எந்த விதத்துலையும் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு கண்டிஷன் ஆயிடுறாங்க. மாறணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால முடியாது. அது கண்டிஷன் ஆயிடுது. அந்த கண்டிஷன் ஆனதுனால அந்த பழைய வாழ்க்கை முறையே ஃபாலோ பண்ணுவாங்க. பழைய வாழ்க்கை முறையே ஃபாலோ பண்ணிட்டு இப்படி யாருக்கும் சிரமம் கொடுக்காம போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை நம்ம வச்சுக்கும் போது அது சாத்தியம் இல்லாம போயிடுது. அதனால அப்படி ஒரு ஆசை உண்மையிலேயே நமக்கு இருந்தது, யாருக்கும் சிரமம் கொடுக்காம நம்ம போயிடணுங்கிற ஆசை உண்மையிலேயே நமக்கு இருந்தது. அது ஒரு 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 என்னுடைய ஒரு ஆழமான தாகமா இருந்தது. அப்படிங்கிற பட்சத்துல இதுவரைக்கும் நான் எப்படி வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல, இனிமே என்னுடைய வாழ்க்கை முறையை நான் இயற்கையை நோக்கி திருப்பிக்கிறேன். இயற்கையான முறையில, இயற்கை வாழ்வியல நான் பின்பற்ற தொடங்குகிறேன் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷனை எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஆரோக்கியத்தை தன்னுடைய கையில எடுத்துக்கிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க நினைக்கிற மாதிரி யாருக்கும் சிரமம் கொடுக்காம அப்படி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் உபயோகமா வாழ்ந்து செல்லுகிற ஒரு மன நிறைவும் அவங்களுக்கு இருக்குது. இந்த ஒரு மாற்றத்துக்கு தயார் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம்தான். இயற்கை வாழ்வியல் உங்களுடைய அபிப்பிராயம், இயற்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? இயற்கை வாழ்வியலுக்கு ஏன் எல்லாரும் போகணும் அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்ல முடியுமாங்க சார்? இயற்கை அப்படின்னா அது வேதாத்ரி மகரிஷினுடைய பார்வையில அது ரொம்ப அழகா அவரு சொல்லுவாரு. அது பேராற்றல், பேரறிவு, வற்றா இருப்பு, காலம் எனும் வளம் 4ம் ஒருங்கிணைந்த பெருவெளியே தெய்வமாம் என்பார். அதுதான் தெய்வம், அந்த சுத்தவெளி. அது பேரறிவானது, அது பேராற்றலை உடையது, அது வற்றா இருப்பு, அதுதான் காலமாகவும் இருக்கிறது. அதுதான் இயற்கை. அந்த இயற்கையை விட்டு அதுக்கு முரணாக நம்ம போகும்போது தான் நம்முடைய மிசரி எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இயற்கையோடு இயைந்த வாழ்வு, கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு நம்ம போகும்போது வாழ்க்கை அதி அற்புதமாக இருக்கும். அந்த இயற்கையோடு இயைந்த வாழ்வு அப்படின்னா அது நிறைய விதமா சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்லலாம், ஒரு 5 பிரின்சிபல்ஸ் சொல்லலாம். adequate ample exercises, adequate rest, positive 5-fold food, positive thoughts, creative occupation. இப்படி ஒரு 5 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆம்பிள் எக்ஸசைஸ். ஸோ இந்த பாடி அப்படிங்கிறதே இயக்கம்.
எப்போ வந்து ஓரறிவு தாவரம் மட்டும்தான் வந்து இயக்கம் இல்லாம இருக்கும். அது ஒரே இடத்துல அப்படியே நிக்குது. ஆனா அதுக்குள்ளேயும் இயக்கங்கள் நிறைய நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தென்னை மரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு 60 அடி தென்னை மரம். அந்த 60 அடி தென்னை மரத்துக்கு எந்த விதமான மோட்டரும் பவர் சப்ளையும் இல்லாம அது வந்து கீழே நம்ம நிலத்துல ஊற்றக்கூடிய தண்ணியை அந்த 60 அடிக்கு மேலே உயர்த்தி அது ஒரு சுவையான ஒரு நீரா மாற்றி நமக்கு வந்து தேங்காயா அது தருது. ஸோ அங்கேயும் வந்து இயக்கம் நடக்குது. அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த விட்டு நகர்றது இல்லை. ஆனா 2 அறிவிலிருந்து லோகோமோஷன் ஸ்டார்ட் ஆகுது. 2 அறிவிலிருந்து வந்து எல்லா உயிரினங்களும் வந்து மூமெண்ட்டை ஆரம்பிக்குது. நகருதல் அப்படிங்கிற மூமெண்ட்டை ஆரம்பிக்குது. அப்படி பார்க்கும்போது வந்து நம்ம வந்து 6 அறிவு ஆயிட்டோம். அப்போ வந்து நமக்கு ஆம்பிள் எக்ஸசைசஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஆம்பிள் எக்ஸசைசஸ் ஏன் முக்கியம் அப்படின்னா இன்று வந்து நிறைய உபகருவிகள் நிறைய வந்துருச்சு. எல்லாருக்குமே தெரியும், யாருக்கும் தெரியாதது ஒன்றும் கிடையாது. ஃப்ரிட்ஜு, கிரைண்டர், மிக்சி அது இதுன்னு வந்துருச்சு. இதன் காரணமாக உடல் உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. நம்ம வந்து ஒரு இடத்துல உட்காந்து தான் வந்து வேலை பார்க்குறோம். பெரிய அளவில் உடல் உறுப்புகளை வந்து இயக்கிறது இல்லை. அந்த இயக்கிறது இல்லாதனால, அந்த இயக்கம் இல்லாமல் போகிறதுனால உடம்புல வந்து ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம், இந்த ஓட்டங்கள்லாம் வந்து சீராக இருக்கிறது இல்லை. அந்த ஓட்டத்தில் ஒரு ஃப்ளோ இருக்கிறது இல்லை. அந்த ஓட்டத்தில் வந்து தடை ஏற்படுது. இந்த தடைகள் தான் வந்து உடல் ஆரோக்கிய குறைவுக்கு காரணமாக இருக்குது. அப்போது நம்முடைய வாழ்க்கை முறை இந்த மாதிரி மாறிட்டதன் காரணமாக நம்ம வந்து அட்லீஸ்ட் இந்த சைடு வந்து நம்முடைய உடற்பயிற்சிகளையாவது நம்ம வந்து அதிகப்படுத்திக்கணும். ஒவ்வொரு மனிதனும், குறிப்பாக அந்த 50 வயதை தாண்டிய ஒவ்வொரு மனிதனும் தனக்கு அப்படின்னு வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தை வந்து தன்னுடைய உடல் பயிற்சிக்காகவும் தன்னுடைய மனப்பயிற்சி தியானம் அதுக்காகவும் வந்து டெஃபினட்டாக கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கும்போது மட்டும்தான் தன்னுடைய உடல் நலத்தையும் தன்னுடைய மன ஆரோக்கியத்தையும் தன்னுடைய கையில் அவன் வச்சுக்க முடியும். நான் தியாகம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை என்னுடைய மன ஆரோக்கியத்தை நான் பார்த்துக்காம நான் வந்து ஓடி ஓடி உழைச்சி என்னுடைய வாரிசுகளுக்கு சொத்து சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நம்ம போகும்போது இது ரெண்டையும் இழந்துருவோம். அப்புறம் எதுக்காக ஓடணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஓடுன அந்த பணமெல்லாம் வந்து நம்முடைய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஆரோக்கியத்தை மறுபடியும் மீட் எடுக்க முடியாது. அது சும்மா இப்போ சுகர் அப்படின்னா வந்து அதை மெயின்டைன் பண்ணலாம். டிசீஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. டிசீஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போக்க முடியறது இல்லை. அந்த டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கே வந்து என்னுடைய பெரும்பாலான ஏர்னிங்ஸ் வந்து அதுக்கே வந்து போயிடுது. அதனால வந்து ஆம்பிள் எக்ஸசைசஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லியும் காலையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா கூட நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வந்து ஜாயிண்ட் இருக்குதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஜாயிண்ட் இருக்குது, இந்த ஜாயிண்ட் இருக்கக்கூடிய இந்த இடங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு ரொட்டேஷன் பண்ணுனா அட்லீஸ்ட் வந்து மிக குறைந்த அளவு உடற்பயிற்சி இருக்கு. அட்லீஸ்ட் ரத்த ஓட்டம் வந்து ஓரளவுக்கு சீராகும். கழிவுகள் அங்கங்கே போய் அந்த ஜாயிண்ட்ல தங்காம கழிவுகள் வந்து சரியான முறையில் வெளியேற்றப்படும். அதன் மூலமாக கூட உடல் ஆரோக்கியம் வந்து பாதுகாக்கப்படும். அதனால ஆம்பிள் எக்ஸசைசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அதுக்கு ரெஸ்ட், போதுமான அளவுக்கு வந்து ஓய்வு. அந்த ஓய்வு அப்படிங்கிறது அளவுக்கு மீறியும் போகக்கூடாது. எப்போ பார்த்தாலும் நான் ஓய்வு எடுத்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு தூக்கமாக வருது அல்லது ஒரு லெத்தார்ஜிக்காக ஒரு லேசினஸ்ஸாக இருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் போதுமான அளவுக்கு ஓய்வு. மற்ற நேரங்களில் வந்து அந்த ஒரு சுறுசுறுப்போட ப்ரொடக்டிவாக க்ரியேட்டிவாக ஏதாவது வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு ரெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு நிறைய டிவியை பார்க்கறது, முதல்ல இந்த டிவி பார்க்கறது அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு கேடான ஒரு விஷயம். கேடுனா அதை நல்ல பாசிட்டிவ் முறையில் சில விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை வந்து இந்த சீரியல் பார்க்கறது அந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது அது நம்முடைய மனசை பொல்யூட் பண்ணுறது மட்டும் அல்லாமல் ஒரு வீட்டினுடைய ஹாலில் உட்காந்து அந்த மாதிரியான நாடகங்களை பார்க்கும்போது ஒரு மாமியாரை எப்படி வந்து மருமக
இது பண்ணலாம், பழி வாங்கலாம், மருமகளை எப்படி மாமியார் பழி வாங்கலாம், இப்படி மாதிரியான நாடகங்கள் போட்டு ரொம்ப ஒரு ஒரு சோகமான ஏதோ வந்து ஒரு இளவு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரியான ஒரு உணர்வை அந்த நாடகங்கள் நமக்கு கொடுக்குது. அந்த ஹாலில் அவ்வளோ பெரிய டிவி வச்சுக்கிட்டு அவ்வளோ சவுண்டோடு அதை கேட்கும்போது அந்த மாதிரியான வைப்ரேஷன்ஸ் அந்த வீட்டு முழுவதும் பரவி அந்த வீட்டினுடைய வைப்ரேஷன்ஸே வந்து நெகட்டிவாக மாற்றும். அதனால வந்து அந்த அந்த ரெஸ்ட் எடுக்க வேண்டியதை விட்டு அந்த டிவி நம்ம வந்து பார்க்குறோம். 10 மணிக்கு வந்து பாடி வந்து தூங்கு 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 அப்படின்னு கெஞ்சுது. ஆனால் இந்த நாடகத்தை பார்த்துட்டு வந்துடுறேன், இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம வந்து அதில் காம்ப்ரமைஸ் பண்ணி போதுமான அளவுக்கு நம்ம ஓய்வு இந்த உடம்புக்கு கொடுக்கறது இல்லை. அல்லது செல்ஃபோன் வச்சுட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு அப்படிலாம் இருக்கணும். ஸோ இந்த உடம்புக்கு போதுமான அளவுக்கு ஓய்வு அப்படிங்கிறது தேவை. மூணாவது பாசிட்டிவ் 5-fold ஃபுட்டு. பாசிட்டிவ் 5-fold ஃபுட் அப்படின்னா 5-fold அப்படிங்கிறது வந்து வெளி, வலி, ஒளி, நீர், நிலம், இந்த 5 வகையான உணவுகளும் ஒரு மனிதனுக்கு அவசியமான தேவை. வெளி அப்படிங்கிறது வந்து ஸ்பேஸ், ஒளி உங்களுக்கு தெரியும், ஒளிங்கிறது சூரிய ஒளி, வலிங்கிறது காற்று, நீர் தெரியும், நிலம் தெரியும். இந்த 5 வகையான உணவுகளையும் வந்து நம்ம வந்து நமக்கு கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு. பாசிட்டிவ் 5-fold ஃபுட்டுங்கிறது அதுதான். வெறுமனே வந்து எர்த்து ஃபுட்டு மட்டும் கொடுக்குறோம். அந்த எர்த்து ஃபுட்லேயும் ரொம்ப வன்மையான ஃபுட்டை வந்து நம்ம கொடுக்குறோம். ரொம்ப கடினமான உணவுகளை நம்முடைய உடம்புக்கு கொடுக்கும்போது அது நம்முடைய ஆரோக்கியத்தை தாழச் செய்கிறது. அதனால இந்த இந்த சட்லர் ஃபுட் அப்படிம்பாங்க இதெல்லாம். வெளி அப்படிங்கிறது வந்து ஃபாஸ்டிங், வாரத்தில் ஒரு நாளாவது வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும். அதாவது உடல் உறுப்புகளில் ஸ்பேஸ் இருக்கணும், இரைப்பைக்கு ஒரு ஸ்பேஸ். அந்த அந்த ஸ்பேஸ் இருக்கும்போது அந்த இரைப்பை வந்து ஓய்வு எடுக்குது. உள்ளுறுப்புகள், அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாமே வந்து ஓய்வு எடுக்குது. அப்படி ஓய்வு எடுக்கும்போது உடம்புல தேவையில்லாமல் சேர்ந்த கழிவுகள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியேற்றப்படுகிறது. அதனால அந்த வெளி அப்படிங்கிறது ஒரு உணவு. எங்களுடைய இந்த உணவு விஷயத்துல எங்களுடைய குரு ஒரு அருண் சர்மா சொல்றாரு, சட்லர் த ஃபுட் ஹையர் த பொட்டன்சி அப்படிம்பாரு. எந்த அளவுக்கு நுட்பமான உணவை நாம் எடுத்துக்கொள்ளமோ அந்த அளவுக்கு அதனுடைய பொட்டன்சியாலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதனால வாரம் ஒரு தடவை வந்து ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து காற்று. ஸோ காற்று அப்படின்னு போது அதை நம்ம உணவாக எடுத்துக்கிறது எப்படி அப்படின்னா பிராணயாமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லியும் காலையில் வந்து என்ன மாதிரியான பயிற்சி அப்படிங்கிறது நம்ம அப்புறம் இன்னொரு வகுப்பில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு பிராணயாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிராணயாமாவும் நமக்கு உணவு, காற்றும் நமக்கு உணவு. அந்த பிராணயாமாவையும் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து தவறாமல் வந்து ஒரு நாளைக்கு 3 முறை பிராணயாமா செய்யணும். அப்போ தான் வந்து அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிற்றறைகளுக்கு கூட வந்து அந்த காற்று, ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருந்து அதன் மூலமா ஒவ்வொரு உறுப்புக்கும் தேவையான அந்த ஆக்சிஜன் சப்ளை மிகச்சரியான அளவில் நடந்து ஒவ்வொரு உறுப்பும் சரியான முறையில் இயங்கும். அதனால காற்றையும் நம்ம உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதே மாதிரி தோல்லையும் வந்து இந்த காற்று சிற்றறைகள் உண்டு. தோல் மூலமாகவும் நம்முடைய உணவு, நம்முடைய உடல் வந்து சுவாசிக்குது. அதனால வந்து வாரம் ஒரு முறை வந்து நல்ல தூய்மையான ஒரு செக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது செக்கு நல்ல எண்ணெய் இதில் வந்து உடம்பு முழுவதும் தேய்ச்சி நல்லா கொஞ்சம் சூரிய ஒளியில காமிச்சு அந்த துளைகளை, தோலில் இருக்கக்கூடிய அந்த துவாரங்கள் அதை வந்து சுத்தப்படுத்தணும் அப்படின்னா தோல் மூலமாக நடக்கக்கூடிய சுவாசம் நன்றாக இருக்கும். அந்த தோலில் வந்து நிறையா கெமிக்கல்ஸை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். சோப்பு, ஷாம்பு அந்த மாதிரியான நிறைய கெமிக்கல்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது அந்த தோலில் இருக்கக்கூடிய துவாரங்கள் அடைப்பட்டு போய் அதன் மூலமாக நடக்கக்கூடிய சுவாசம் தடை ஏற்படுகிறது. அந்த தடையினாலையும் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது. ஆனால் இது ரொம்ப சட்டிலாக நடக்கிறதுனால இது இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற புரிதல் வந்து நமக்கு இருக்கிறது இல்லை. அதனால வந்து இந்த தோல் ஆரோக்கியத்தையும் நல்ல முறையில் நம்ம வந்து பாதுகாக்கணும். இதில் வந்து 50 வயது தாண்டினோடனே நம்ம வந்து நிறையா
மேக்கப் சாதனங்கள் பயன்படுத்தி நம்மளை நம்ம இளமையாக காமிச்சுக்கணும் அப்படிங்கிற முயற்சி நம்மக்கிட்ட நிறையா இருக்கு. டை அடிச்சுக்கிறோம், நிறைய மேக்கப் சாதனங்களை பயன்படுத்தி நம்மளை இளமையாக காமிச்சுக்கிறோம். ஆனால் அது எல்லாமே வந்து நம்முடைய ஆரோக்கியத்தை பணைய வச்சு நான் அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை வெளி உலகினர், வெளியில் இருக்கிறவங்களுக்கு நம்மளை பற்றி அவங்க நல்லா இளமையாக நினைக்கணும், நல்லா அழகுன்னு நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால அதுக்கு நான் பணைய வைக்கிறது எது அப்படின்னா என்னுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறத நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அந்த குளிக்கிறதுக்கு இந்த மாதிரியான இதுல நம்முடைய பழங்கால முறைகளான அந்த சீயக்காய், அரப்புத்தூள் இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தும் போது அது தோலில் இருக்கக்கூடிய துவாரங்களை அது பாதிக்காத அளவுக்கு இருக்கும். மற்றபடி சோப்பு, மற்ற நிறைய கிரீம்ஸ் அது இதையும் நம்ம யூஸ் பண்ணும்போது, ஸ்க்ரப்பர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது தோலினுடைய துவாரங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதனால இந்த இந்த மேக்கப் என்னை நான் இளமையா மற்றவர்களிடத்துல காமிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டிசையர்ஸ்லேருந்து நம்ம முதல்ல வெளியே வரணும். ஒரு முடி நரைச்சிட்டாலும் நம்ம கண்ணாடி முன்னாடி எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக எவ்வளோ மனம் வருத்தப்படுறோம். அதை எப்படி மீண்டும் கருப்பாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிற முயற்சியில் நம்ம இறங்குறோம். முதுமைக்குன்னு ஒரு அழகு உண்டு, முதுமைக்குன்னு ஒரு கிரேஸ் உண்டு. நீங்க ஒரு ஞானிகளுடைய படங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓஷோனுடைய இளமையா அவர் இருக்கும்போது படங்கள் நெட்ல கூகுள்ல இருக்கும். இளமையா இருக்கும்போது அவருடைய பிக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் ஒரு 60 வயசு ஆகும்போது அவருடைய பிக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லா, அவ்வளோ கம்பேஷனேட்டடா, அவ்வளோ லவ்வோட அந்த முகம் அப்படி ஒரு தேஜஸோட அப்படி இருக்கும். அதே மாதிரி வேதாத்ரி மகரிஷியினுடைய படத்தையும் எடுத்து பாருங்க. அவர் இளமையில பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஒரு கவர்ச்சிகரமான ஒரு இளைஞனா இருக்க மாட்டார். ஆனா அதே 96 வயசு வரைக்கும் அவர் இருந்தார். அந்த படங்கள் 60 வயசுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு தேஜஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். இன்ஃபேக்ட் ரமண மகரிஷியினுடைய படத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலும் வயதானதுக்கு அப்புறம் அவருடைய அந்த கிரேஸ் ரொம்ப இன்னும் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த கிரேஸ் அந்த மாதிரி நம்ம வாழக்கூடிய அந்த மன நிறைவிலிருந்து வரக்கூடிய கிரேஸ், முழுமையா வாழ்க்கைய 100% ப்ரெசன்ட்ல இருந்து வாழ்ந்த அந்த நிறைவுனால வரக்கூடிய அந்த கிரேஸ், அது அழகு. அப்படி இருக்கும்போது அந்த நரைமுடி கூட ஒரு அழகுதான். அது நம்ம தெரியாம அதை நம்ம அழகுபடுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை கருப்படிக்கிறது, மற்ற மேக்கப் சாதனங்களை பயன்படுத்தி என்னை இளமையா காமிச்சுக்கிறது அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம பணையம் வைக்கிறது நம்முடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறத நான் ஆழமா புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இந்த பிராணாயாமா, அந்த காற்று அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். தோல்ல இருக்கக்கூடிய அந்த துளைகளை நம்ம சரியான முறையில் பராமரிக்கணும். அது மூலமாகவும் காற்று பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது சூரிய ஒளி, அதையும் நம்ம உணவா எடுத்துக்கிறோம். இதுல இந்த இயற்கை வாழ்வியல்ல காலையில சன்கேசிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. காலையில இருந்துச்சுன்னா அந்த உதய சூரியன், அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய சூரியன், ஒரு 7 மணிக்கு உள்ளதாக இருக்கக்கூடிய அந்த சூரியனை ஒரு 5 நிமிடம் அப்படியே உற்று பார்க்குறோம். பிளிங்க் பண்ணாம, முடிஞ்ச வரைக்கும் பிளிங்க் பண்ணாம அப்படி பார்க்கும்போது அந்த அந்த சூரிய ஒளியை அப்படியே நம்ம உள்வாங்கிக்கிறோம். அப்படி உள்வாங்கிறது மூலமா உள்ளுக்குள்ள சர்கேடியன் ரிதம் அப்படின்னு நம்ம உடம்புக்குள்ள ஒண்ணு இருக்கு. அந்த சர்கேடியன் ரிதம் அப்படிங்கிறதுக்கும் இந்த சூரியனுடைய அந்த மூமெண்ட், அந்த இரவு பகல் நண்பகல் இந்த மாதிரி சூரியன் போறதுக்கும் நம்முடைய ஜீரண உறுப்புகளுக்கும் நீங்க எல்லாம் ஆயுர்வேதால சித்தால இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு. அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை பேஸ் பண்ணி சயின்டிஃபிக்கா இந்த ரிதம் சொல்றாங்க, சர்கேடியன் ரிதம். இப்படி சூரிய ஒளிய காலையில எந்திரிச்சு அப்படி அந்த ஒத்து பார்க்கும்போது சன் கேசிங் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சன் கேசிங் பண்ணும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய சர்கேடியன் ரிதம் ஆக்டிவேட் ஆகி நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவை சரியான முறையில ஜீரணிச்சு சரியான முறையில அசிமிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வேலையை பண்ணுது நம்முடைய உயிர் சக்தி, அசிமிலேஷன் அண்ட் எலிமினேஷன். அசிமிலேஷன் நல்ல முறையில நடக்கணும். குறிப்பா 50 வயசுக்கு அப்புறம் இந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிற இந்த அசிமிலேஷன் நிறைய பாதிக்கப்படும்.
என்னதான் வந்து நீங்க சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் கூட அசிமுலேட் ஆகாது. உடம்பு வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்காம அப்படியே வெளியே தள்ளி விட்டுரும். அதனாலையும் வந்து ஆரோக்கிய குறைவு ஏற்படும். இந்த சன்கேசிங் பண்ணும்போது அந்த சர்கேடியன் ரிதம் ஆக்டிவேட் ஆகி அசிமுலேஷன் வந்து சரியான முறையில் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ மெட்டபாலிசம் நல்லா நடக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய சத்து பொருள்கள் சரியான முறையில் பாடினால அப்சர்வ் செய்யப்பட்டு தேவையில்லாத அந்த கழிவுகள் சரியான முறையில் வெளியேற்றப்படுது. அதுக்கு இந்த சன்கேசிங் ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சன் பாஸ்கிங்கிறது சன் பாத்ஸ். அது வந்து நம்முடைய முழு உடலையும் சன்ல வந்து எக்ஸ்போஸ் பண்றது மிக மிக நல்லது. அதற்கான ஏற்பாடுகளை அதற்கான ஒரு மறைவிடமான ஏற்பாடுகளை வந்து நம்முடைய வீடுகளில் நம்ம வந்து பண்ணிக்கணும். ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிடங்கள், அதாவது சன்னுடைய லைட்டு தான் நமக்கு தேவையே ஒழிய சன்னுடைய வெப்பம் நமக்கு தேவையில்லை. அதனால வந்து சன் பாஸ்கிங் அப்படின்னா வந்து போய் சன்னில் வந்து நெருப்பு மாதிரி நம்ம சுற்றக்கூடாது. இட் இஸ் சன் பாஸ்கிங், நாட் சன் பேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ வந்து அந்த லைட்டு நம்ம எடுத்துக்கிறோம், உடம்பு வந்து லேசாக சுட தொடங்குது அப்படிங்கும்போது வந்து நம்ம அடுத்த சைடுக்கு திரும்பிடுவோம். முதல்ல வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் காமிக்கிறோம், உடம்பு லேசாக சுட தொடங்குது, நம்ம பின்னாடி திரும்பி படுத்துக்கிறோம், முதுகு பகுதியை காமிக்கிறோம். அதில் சன் வந்து சூடானதுக்கப்புறம் சைடில், அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில். ஸோ இப்படியாக வந்து இந்த சன் பாஸ்கிங் நம்ம வந்து பண்ணி சூரிய ஒளியை நம்ம உணவாக எடுத்துக்கணும் அவசியமாக. அது ரொம்ப ரொம்ப அப்புறம் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய ஏரியா, வலிகள் இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவை மட்டும் இந்த சன்பாஸ்கிங், ஜென்ரல் சன்பாஸ்கிங் முடிச்சுட்டு வலி இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து சன்னுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்படி எக்ஸ்போஸ் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகும். இதெல்லாம் வந்து ஏதோ வந்து புத்தகங்களை படிச்சுக்கிட்டு நம்ம சொல்லலை. இதெல்லாமே வந்து பர்சனலாக வந்து வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங். நாங்கள் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். நாங்கள் இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாழ்வியல் முறையாக செய்து ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களையும் நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்சியல் விஸ்டம் அதை தான் வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். அதனால் ஏதோ வந்து புத்தகத்தை படித்து விட்டு வெறுமனே வந்து வாமிட்டிங் வந்து பண்ணக்கூடிய விஷயம் அல்ல இது. ஸோ அந்த சன் பாஸ்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் வந்து நீர். நீர் அப்படின்னு பார்க்கும்போது ஹைட்ரோ தெரப்பி. இதுக்கு வந்து பிரச்சனைகள் நம்ம உடம்புல இருக்கிற பட்சத்தில் நீர் வந்து ஒரு அதி அற்புதமான ஹீலர். அதில் வந்து ஸ்பைன் பாத், ஹிப் பாத் அப்படின்லாம் வந்து டப்பு இருக்கு. டெய்லி வந்து நம்ம ஸ்பைன் பாத், முதுகில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அல்லது உடம்புல சூடு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்பைன் பாத், ஹிப் பாத் இது மாதிரியான ஹைட்ரோ தெரப்பிகள் நம்ம எடுத்துக்கலாம். வலி இருக்கிற இடத்துல வந்து ஏதாவது ஒரு கர்ச்சீப்பை நல்லா தண்ணியில் நினைச்சிட்டு புழிஞ்சிட்டு ஒரு உதறி அந்த வலி இருக்கிற இடத்துல நம்ம ஒரு 20 நிமிஷம் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த வலி இருக்கிற இடத்துல அதனுடைய சயின்ஸ், அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. அந்த வலி இருக்கக்கூடிய இடத்துல ரத்த ஓட்டம் நல்லா தூண்டப்பட்டு அந்த இடத்துக்கு எல்லா ரத்தமும் அங்கே வரும். எல்லா ரத்த அணுக்களும் அந்த அந்த ஈரப்படுத்தின அந்த பகுதியை நோக்கி வந்து அங்கே ஆக்சிஜன் சப்ளை அதிகமாகி அங்கே இருக்கக்கூடிய வீக்கம் குறைந்து அங்கே இருக்கக்கூடிய சூடு தணிந்து அந்த வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாகுது. அதே மாதிரி வந்து வெஜிடபிள் பேக், மட் பேக் இது எல்லாமும் ஹைட்ரோ தெரப்பியில் வரும். அந்த மாதிரி நிறையா ஹைட்ரோ தெரப்பிலாம் நிறையா இருக்கு. அதுக்கப்புறம் 5ஆவதாக வரக்கூடியது தான் வந்து இந்த நில உணவு, பூமி உணவு. இந்த நில உணவு அப்படிங்கும்போது வெறும் மண்ணை நம்ம வந்து உணவாக எடுத்துக்க முடியாது. அது வந்து மண்ணிலிருந்து விளையக்கூடிய தாவரங்களை நம்ம வந்து உணவாக எடுத்துக்கிறோம். அந்த தாவரங்களையும் கூட வந்து எது நமக்கு அப்ளிகபிளான உணவோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இது எல்லாமே வந்து 5 அறிவு உயிரினங்களுக்கு நல்ல முறையில் அவங்க ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. அவங்க எல்லாமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து அவங்க ஹைட்ரோ தெரப்பி எடுத்துக்கிறாங்க, சூரிய ஒளி குளியல் அவங்க பண்ணுறாங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பிராணிகளை நம்ம வளர்க்குற பிராணிகளை நமக்கு எடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கிறோம்.
பொதுவா பிராணிகளை கவனிச்சீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா அது வந்து ஃபாஸ்டிங் இருந்துடும். அப்போ அது ஸ்பேஸை உணவா எடுத்துக்குது. அது வந்து சூரிய ஒளியில போய் படுத்திருக்கிறத நீங்க கவனிக்கலாம். அல்லது தண்ணியில கொஞ்ச நேரம் கால் வச்சிருக்கிறத அல்லது தண்ணியில கொஞ்ச நேரம் நிக்கிறத நீங்க வந்து கவனிச்சு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பஞ்சபூதங்களை அவைகள் வந்து உணவாக எடுத்துக்கிட்டு அந்த பஞ்சபூதங்களை வச்சே தன்னுடைய உடம்புல ஆரோக்கிய குறைவை அதுக்கு வந்து ஹீல் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். ஆனா நமக்கு இந்த இந்த நுட்பம் எல்லாம் நமக்கு உண்டு. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம வந்து மறந்துட்டோம். ஏன்னா இயற்கையில் விட்டு வெகு தூரம் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல பயணிச்சிட்டதுனால இப்போ நமக்கு உள்ளுணர்வு இதுக்கு இது பண்ணுங்க அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு வந்து எங்கேயோ அடி ஆழத்துல போய் புதஞ்சிருச்சு. ஸோ நம்ம இயற்கையை நோக்கி திரும்பி வர 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 மீண்டும் வந்து அந்த உள்ளுணர்வுகள் அந்த சென்சிட்டிவிட்டி நமக்குள்ள வந்து வர தொடங்கும். அப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்முடைய உள்ளுணர்வே நமக்கு வந்து சொல்லும். அப்போ அதை கேட்டு நம்ம நடந்தோம்னாலே நம்ம வந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம். அப்போ வந்து இந்த சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் ஒரு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து ஒரு டோலோ 650 எடுத்து நம்ம போட்டுக்கிறது, இந்த மாதிரியான சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கவனிச்சோம் அப்படின்னா அதுவே எனக்கு ஆன்சர் கொடுக்கும். யார்கிட்டையும் போய் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த தாவர உணவு தான் நமக்கான உணவு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த தாவர உணவுகளை அது முறைப்படி அந்த ஃபுட் காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஃபுட் காம்பினேஷன்ஸோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திட உணவையும் திரவ உணவையும் சேர்த்தக்கூடாது, பழங்களையும் காய்கறிகளையும் சேர்த்தக்கூடாது, வெஜிடபிள்ஸ்லையும் ஃப்ரூட்ஸையும் சேர்த்தக்கூடாது. இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது. இதெல்லாம் முறையாக தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா நிறைய பேர் வந்து ஆரோக்கியமான உணவு தான் சாப்பிட்றாங்க. அப்படின்னா அந்த ஆரோக்கியமான உணவை சாப்பிடும்போதும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நோய் தொந்தரவுகள் வந்து வருது. அது ஏன் அப்படின்னு கேட்டால் முறைப்படி இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். வெஜிடபிளையும் ஃப்ரூட்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரூட் அப்படிங்கிறது வந்து அசிட்டிக் நேச்சர், வெஜிடபிள்ங்கிறது அல்கலைன் நேச்சர். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் குழப்பம் ஏற்படும். அப்போ நம்முடைய உடம்பு வந்து 80% அல்கலைன், 20% தான் அசிட்டிக். இது தெரியாமல் நம்ம அசிட்டிக் ஃபுட்டு அதிகமாக கொடுக்கும்போது நம்முடைய ஆரோக்கியம் வந்து ரொம்ப தாழ்ச்சி ஆகும். இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த தாவர உணவை முறைப்படி சாப்பிடும்போது ஆரோக்கியம் தானாகவே வந்து மேம்படும். ஆக இந்த பாசிட்டிவ் 5-fold ஃபுட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னுடைய உடல் மன ஆரோக்கியத்தில். அதே மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸ்ங்கிறது நேர்மறையான எண்ணங்கள். இந்த இயற்கை வாழ்வியல மிகச்சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டு இந்த பாசிட்டிவ் 5-fold ஃபுட்டு இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நேர்மறையான எண்ணங்கள் தானாகவே வந்து உதயமாக தொடங்கும். பிரின்சிபலை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் தாட்டுக்கு வந்து இப்போ எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா உடனே ஐயோ எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, உடனே டாக்டர்கிட்ட போகணும், நம்ம வந்து ஏதாவது மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பாசிட்டிவ் தாட் அப்படின்னா என்ன அப்படின்னா காய்ச்சல் வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுவாங்க. ஒரு பாசிட்டிவ் தாட், ரியலி பாசிட்டிவ் தாட்டாக இருக்கிறவங்க காய்ச்சல் வந்தோன்னு சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அந்த காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம உடம்புல கழிவுகள் இருக்குது. அந்த கழிவை நார்மலான எலிமினேஷன் மெத்தட்ஸ்ல நார்மலா வெளியேற்றக்கூடிய முறைகளான அந்த மலம், சிறுநீர், வியர்வை இந்த எலிமினேஷன் மெத்தட்ஸ் மூலமா உடம்புனால வெளியேற்ற முடியல. அதனால வந்து உடம்பு தன்னுடைய டெம்பரேச்சரை கொஞ்சம் அதிகம் பண்ணி அந்த இறுகி போன அந்த கழிவுகளை மெல்ட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்குது. அந்த முயற்சி தான் வந்து காய்ச்சல். இது சரியான முறையில் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தென் செலிப்ரேட் ஃபீவர். நம்ம வந்து அந்த காய்ச்சலை கூட வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். காய்ச்சல் வந்துச்சுன்னா உண்மையிலேயே என்னுடைய உடம்புல இருந்து கழிவுகள்லாம் வெளியேறி நான் தூய்மையாகிறேன், என்னுடைய உயிர் சக்தி, என்னுடைய உயிராற்றல் மிக அற்புதமாக செயல்படுகிறது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த காய்ச்சல் வரும்போதெல்லாம் நான் மெடிசன் கொடுத்து சப்ரஸ் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வரதே உடம்பு ஸ்டாப் பண்ணிடும். சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு 10 வருஷமா காய்ச்சலே வந்தது இல்லை அப்படிம்பாங்க. அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமாவும் இருக்கலாம். இயற்கை வாழ்வியல நம்ம கடைபிடிச்சு அதனால வரலன்னா அது ஆரோக்கியமான விஷயம்தான். ஆனா நான் வந்து மனம் போன போக்குல எல்லா உணவையும் எல்லா விதமான கால்நடைகளையும் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு காய்ச்சலே 10 வருஷமா வரல அப்படின்னா அது வந்து வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா என்னுடைய உயிராற்றல் வந்து காய்ச்சலை உற்பத்தி பண்ணக்கூடிய திறனை இழந்துருச்சு.
காய்ச்சலை உருவாக்கி அந்த காய்ச்சல் மூலமா வந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த திறனை என்னுடைய உடல், என்னுடைய உயிர் சக்தி இழந்து விட்டது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அதனால இந்த விஷயங்களை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு, இந்த மாதிரி காய்ச்சல் வருதா, அக்யூட் சிம்டம்ஸ் வருதா, அது பாசிட்டிவ், அதை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரதான் அந்த பாசிட்டிவ் தாட். அது மட்டும் இல்லாம வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள், வாழ்க்கையில எவ்வளவோ அடிகள் விழுந்தாலும் சரி, நிறைய பொருள் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம், அல்லது நெருங்கிய உறவினர்கள், நண்பர்களுடைய இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி எத்தனை அடிகள் வாழ்க்கையில விழுந்தாலும் அதிலிருந்து வந்து அந்த நான் வந்து என்னுடைய எக்ஸ்பேன்ஷனுக்கு அதை பயன்படுத்தணும். அதுலேருந்து சுருங்கி போறவங்களும் இருக்காங்க. அதே விஷயத்த தன்னுடைய எக்ஸ்பேன்ஷனுக்காக பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷனுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் தாட். எல்லா சொத்தையும் இழந்து நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க. நடுத்தருவுக்கு வரும்போது அவங்க இப்போ நான் எவ்வளவோ தப்பு பண்ணி சில பொருள்களை நான் சம்பாதிச்சேன். இப்போ இது எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. இப்போ நான் வந்து பியூரிஃபையா இருக்கேன், ரொம்ப பியூரா இருக்கேன். இந்த பியூரிட்டியிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அது பாசிட்டிவ் தாட். எல்லாமே போயிடுச்சு, உடனே ஜாதக கட்டை எடுத்துட்டு ஊர்ல இருக்கிற எல்லா ஜோசியர்களையும் பார்த்து என்னாச்சு, எனக்கு டைம் சரியில்லை, ராகு அப்படி இருக்குது, கேது இப்படி இருக்குது அப்படின்னா அது ஒரு நெகட்டிவிட்டி. அப்போ எல்லாமே போகட்டும், பரவாயில்ல, நடுத்தரவுக்கு வந்துட்டேன், பரவாயில்ல, எல்லாமே அழிஞ்சு போச்சு, பரவாயில்ல, இப்போ நான் பியூரிஃபை ஆயிட்டேன் இல்லையா. அப்போ பியூரிஃபை, அந்த பியூரிட்டியிலிருந்து என்னுடைய லைஃப்பை மறுபடியும் நான் வந்து அப்படி ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிறது பாசிட்டிவிட்டி. அதுதான் வந்து எக்ஸ்பேன்ஷன். ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் நம்ம சுருங்கி போய் உட்காராம எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வழிமுறைகளை நம்ம வந்து பார்க்கணும். அது பாசிட்டிவ் தான். இந்த எல்லாத்துக்கும் மேலே இந்த 5வது, ஸோ நம்ம வந்து இந்த 5 பாயிண்ட்ஸ், 5 பிரின்சிபல்ஸ் வந்து பேசிட்டு இருக்கிறோம். அதில் வந்து ஆம்பிள் எக்ஸசைஸ், அதுக்கு ரெஸ்ட்டு, பாசிட்டிவ் 5-fold ஃபுட்டு, பாசிட்டிவ் தாட்ஸு, 5வது வந்து கிரியேட்டிவ் ஆக்குபேஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு 9 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா வரும். அந்த 9 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்ல டாமினண்டா ஏதாவது 1, 2 அல்லது 3 எத்தனை வேணா இருக்கலாம். அந்த இன்டெலிஜென்ஸ் தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இயல்பாகவே வரைகிறதுக்கு வரும், ஒரு சிலருக்கு இயல்பாகவே மியூசிக் வரும். இந்த மாதிரி இயல்பா வரக்கூடிய சில விஷயங்கள் இருக்கலாம். அது அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சு நம்முடைய லைஃபுக்கு ஒரு பர்பஸை கண்டுபிடிச்சு அந்த நம்முடைய அந்த இன்னேட் இன்டெலிஜென்ஸை இந்த லைஃப்னுடைய பர்பஸ் கூட அலைன் பண்ணி அந்த பர்பஸ்ல நம்ம பயணிக்கும் போது அது தரக்கூடிய ஒரு நிறைவு அப்படிங்கிறது வந்து அந்த நிறைவுக்கு ஈடு இணையே இல்லை. அதுதான் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், எனக்குள்ள இருக்கக்கூடிய பொட்டன்சியாலிட்டியை முழுமைக்கு கொண்டு வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு பொட்டன்சியாலிட்டி இருக்கு. அந்த பொட்டன்சியாலிட்டியை வந்து முழுமைக்கு கொண்டு வரணும், அது முழுமையடைய வைக்கணும். அப்படி முழுமையடைய வச்சாதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை நிறைவா இருக்கும். அப்பதான் வந்து அவன் வந்து அந்த முதுமை வரும்போது அந்த கிரேஸ்ஃபுல்லா அந்த முதுமையை வந்து கடந்து போகலாம். மரணம் வரும்போது அந்த மரணத்தை அப்படியே இன்வைட் பண்ணலாம். ஓகே, நான் வந்து வாழ்க்கைய ரொம்ப அற்புதமா வாழ்ந்துட்டேன், இனி எனக்கு வேற எந்த ஆசைகளும் இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மரணம் தான் என்னன்ற எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியோட அந்த மரணத்தை வந்து வரவேற்க முடியும். சிலர்லாம் சொல்றாங்க, ஆமா எனக்கு எந்த ஆசையும் இல்லை, போய் சேர்ந்தா போதும். ஆனா அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் மெச்சூரிட்டி ஆர் கண்டென்ட்மெண்ட். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கண்டென்ட்மெண்ட்ல இருந்தோ மெச்சூரிட்டில இருந்தோ வரக்கூடிய வார்த்தைகள் அல்ல. அது எதனால வர்றது அப்படின்னா, ஒரு வாழ்க்கையில ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்து அது புறப்படுது. ஆனா ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்து வருதுங்கிறதே வந்து அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த கிரியேட்டிவ் ஆக்குபேஷன்ல வாழ்ந்தவங்க அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப நிறைவா, ஓகே நான் வந்து இன்னைக்கு கிளம்புறேன், தயாரா இருக்கிறேன், மரணம் வருதா அதை நான் வந்து மனதார ஏற்றுக்கொள்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸோட அப்படி வந்து போறதுக்கு தயாராவாங்க. அந்த மரணத்தையும் கியூரியாசிட்டியோட, ஒரு குழந்தைக்கு வந்து எல்லாமே கியூரியாசிட்டி இல்லையா. அந்த உலகத்துல ஒரு குழந்தை வரும்போது அதுக்கு வந்து அந்த அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு பைக் சத்தம் கேட்கும், அந்த பைக் அப்படியே உத்து பார்க்கும், அது என்ன அப்படின்னு அதுக்கு ஒரு கியூரியாசிட்டி. ட்ரெயின் போச்சுன்னா அந்த ட்ரெயினை உத்து பார்க்கும். அந்த மாதிரியான ஒரு கியூரியாசிட்டி.
அதுக்கு எதை பார்த்தாலும் அது வந்து கியூரியஸா இருக்கும். ஆனா அந்த விஷயங்கள் பழக 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 அந்த கியூரியாசிட்டியிலிருந்து அந்த குழந்தை வெளியே வந்து கண்டிஷன் ஆக தொடங்குது. அப்போ இந்த முதுமையும் வந்து ஓரளவுக்கு மீண்டும் அந்த குழந்தை பருவத்துக்கு திரும்புறதாம். அந்த முதுமை வரும்போது அந்த கியூரியாசிட்டி தானாகவே மரணத்தை பத்தின ஒரு கியூரியாசிட்டி. மரணம்னா எப்படி இருக்கும், மரணம் அடையும் போது எப்படி இருக்கும், மரணத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியோட மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை எப்போ வரும்னா, கிரியேட்டிவ் ஆக்குபேஷன்ல ஒருத்தவங்க ஒர்க் பண்ணி வாழ்க்கையை முழுமையா நிறைவா வாழும்போது தான் அந்த மரணத்தை பத்தின ஒரு கியூரியாசிட்டி வரும். இல்லைன்னா மரணம் வந்து பீதி, பயம் இதோட தான் மரணத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஏன்னா இன்னும் வாழவே இல்லை. திரும்பி பார்க்கும்போது அதுக்குள்ளேயும் 60 வயசு 70 வயசு எனக்கு ஆயிடுச்சு, மரணப்படுக்கைக்கு வந்துட்டேன், ஃபியூச்சரும் இல்லை அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பீதிக்கு நம்ம ஆளாவோம். மனம் வந்து அந்த மரணத்தை ஏற்றுக்காது. ஆனா உடல் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப இயற்கை வந்து எப்படி இருந்தாலும் இந்த உடம்புல இருந்து அந்த உயிரை எடுத்துரும். அப்படி உயிரை எடுக்கும்போது அந்த மனம் கோஆப்ரேட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த உயிரை எடுத்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ளோ, கோ வித் த ஃப்ளோ. அது வந்து எந்த விதமான சிரமமும் இல்லாம ஒரு பழுத்த இலை அப்படியே மரத்திலிருந்து அந்த மரத்துக்கோ அந்த இலைக்கோ எந்த விதமான பெயினும் இல்லாம உதிர்ந்து கீழே விழுகுது இல்லையா, அது மாதிரி உதிர்ந்து போக முடியும். ஆனா மனம் மரணத்தை ஏத்துக்கல, ஏன்னா மனம் இன்னும் வாழவே இல்லை. அது மனம் மரணத்தை ஏத்துக்கல அப்படிங்கிற பட்சத்துல அந்த மரணம் வந்து ரொம்ப ஒரு அதுதான் நரகம் அப்படிங்கிறது. ரொம்ப ஒரு பரிதாபகரமான மரணமா அது நிகழும். ரொம்ப பெயின்ஃபுல்லா எப்படி வந்து ஒருத்தவங்க நான் வரல அப்படிங்கிற குழந்தைய தரன்னு இழுத்து கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறோம் இல்லையா, அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெயின்ஃபுல்லா அது அழுகுது இல்லையா, அது மாதிரி வந்து இயற்கை எப்படி இருந்தாலும் உயிரை எடுத்துரும். ஆனா அந்த உயிரை எடுக்கும்போது நான் கூட கோஆப்ரேட் பண்ணி கூட நான் போறேன்னா, அல்லது நான் வந்து கோஆப்ரேட் பண்ணாம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னா, எதிர்ப்பு தெரிவிச்சேன் அப்படின்னா அது தரத்தரான்னு இழுத்துட்டு போகும். தரத்தரான்னு இழுத்துட்டு போகும்போது ரணகாயங்கள் ஆகும். அப்போ அது மிகப்பெரிய ஒரு நரகமாக இருக்கும். அதனாலதான் வந்து இழுத்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இதுல சொல்லுவாங்க. அந்த பால் ஊத்து, அவருக்கு என்ன ஆசையோ தெரியல, அவர் இன்னும் அந்த உயிர் வந்து இன்னும் ஊசலாடிட்டே இருக்குது அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அந்த பால் ஊத்து அப்படிங்கிறதுலாம் வந்து அதுதான் சரியான முறையில நிறைவா நம்முடைய கிரியேட்டிவ் ஆக்குபேஷன் இந்த 5 பிரின்சிபலை பயன்படுத்தி அந்த 5 பிரின்சிபல் பிரகாரம் வாழ்ந்திருந்தோம் அப்படிங்கிற பட்சத்துல அழகா வந்து உயிர் வந்து உடம்புல இருந்து பிரியும். அந்த உயிர் பிரியறதே வந்து ஒரு கிரேஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த 5 விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதுமையை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம். நான் வந்து இன்னொருத்தருக்கு தேவை அப்படின்னு எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க. அந்த தேவை அப்படின்னா இன்னைக்கு வெளி விஷயங்கள் எல்லாத்துலேயும் நம்முடைய குழந்தைகள் வந்து நம்மளை விட ரொம்ப அறிவாளிகளா இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் உலகம் முழுவதும் கொட்டி கிடக்குது. அந்த அந்த நாலேஜ் அப்படிங்கிறத நம்ம கிட்ட இருந்து அவங்க வாங்க வேண்டியது இல்லை. நம்மளை விடவே வந்து அவங்க ரொம்ப அதிகமான விஷயங்களை அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு பாட்டி ஒரு தாத்தாவுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு பேரனை வளர்க்கறதுல தன்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய அனுபவங்களை கேட்கணும் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இந்த பிள்ளைகள் அந்த பேரன் பேத்திகளை வளர்க்கறதுல இவங்களுடைய அனுபவத்தை கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெளியே இன்னும் நிறைய எக்ஸ்போசர் இருக்கு. அவங்க அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காங்க, உலகம் முழுவதும் சுத்திட்டு வந்திருக்காங்க, உலகத்துல என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படி இருக்குது, குழந்தைங்களை எப்படி எப்படி வளர்க்குறாங்க, ஹோம் ஸ்கூலிங் பண்றது எப்படி, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரியும் போது நமக்கு அவங்க கிட்ட இந்த குழந்தை வளர்ப்பை பத்தி பகிர்ந்துக்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ பகிர்ந்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவங்க நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் பெரியவங்க இடத்துல இருக்கு. பையன் ஒரு வீடு கட்டுறான், அந்த வீடு கட்டுறதுக்கு எப்படி கட்டணும் அப்படின்னு நம்ம கிட்ட வந்து ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு தொழில் தொடங்குறான், அந்த தொழிலுக்கு எப்படி எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம கிட்ட வந்து ஆலோசனை கேட்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்க இன்னைக்கு எங்கேயோ இங்கிலாந்துல போய் அந்த தொழில் பற்றி ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் ஸ்டடி பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி பண்ணிட்டு வந்திருக்கும் போது நம்ம கிட்ட வந்து எப்படி அந்த தொழிலை பற்றி அவங்க கேட்பாங்க? அவங்களுக்கு உலகம் முழுவதும் எக்ஸ்போசர் இருக்கு. அப்போ எனக்கு அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடுது. நாலேஜ் வைஸ் என்னுடைய நாலேஜ் எதுவுமே அவங்களுக்கு தேவை இல்லாம இருக்கு.
ஆனா பெரியவங்களுக்கு அவங்க நம்ம கிட்ட வந்து கேட்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அவங்க வெகு நிச்சயமா கேட்க மாட்டாங்க. அங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு டக் ஆஃப் வார் அங்க நடக்க தொடங்குது. அவங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ நமக்குள்ள வந்து ஒரு ரிஜெக்டட், ஒரு அபண்டன்ட் ஃபீலிங் வருது. இந்த ஃபீலிங் நம்மளுடைய மனவேதனையை அதிகரிக்கிறது. நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனவேதனையை வந்து அதிகரிக்கிறது. இதுல வந்து நம்ம வந்து ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாலேஜ் யாருக்கும் இன்னைக்கு தேவையில்லை. ஏன்னா நாலேஜ் அப்படிங்கிறது வந்து இன்டர்நெட்ல, சோசியல் மீடியாக்கள்ல கொட்டி கிடக்குது. அவங்க அந்த நாலேஜை வாழ்க்கை அந்த அந்த வெளியில அவங்களுக்கு தேவைப்படுற புற உலகை சார்ந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு எங்க போனாலும் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த புற உலகை சார்ந்த விஷயங்களுக்காக உங்களை ஒருபோதும் அவர்கள் அணுக மாட்டார்கள் அப்படிங்கிறத வந்து எம்பசைஸ் பண்ணி சொல்லிக்க விரும்புகிறோம். அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட அந்த எதிர்பார்ப்பை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அப்ப என்னதான் வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்தாலாவது அந்த பேரன் பேத்திகளை வளர்க்குறதுல, அந்த பேரன் பேத்திகளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது, கூட்டிட்டு வர்றது, அவங்கள ஏதாவது மியூசிக் கிளாஸ் கூட்டிட்டு போறது, யோகா கிளாஸ் கூட்டிட்டு போறது, கூட்டிட்டு வர்றது, இந்த மாதிரியான வேலைகளை நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தோட இருந்து அவங்களுக்கு பண்ணாலாவது அவங்களுக்கு நம்ம உபயோகமா இருப்போம். நம்மளுடைய தேவை அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஆனா என்னுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நான் கெடுத்து வச்சிருக்கிறேன். என்னால் அதையும் பண்ண முடியல. ஆக நாலேஜ் ரீதியாகவும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. உடல் ரீதியாகவும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட உடல் ஆற்றல் இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல நாம நம்ம வந்து நம்மளை யாரா இருந்தாலும், நம்மளா இருந்தாலும் அப்படிதான், அவங்கள டிஸ்போஸ் பண்ண தான் நினைப்போம். அவங்கள ஒரு டிஸ்டர்பன்ஸா தான் நினைப்போம். அதை தாண்டி வேல்யூஸ் இருக்கிற குழந்தைகள்ங்கிறது வேற. எங்க அப்பா அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. அந்த வேல்யூஸ் மனதளவுல அந்த லவ், கம்பேஷன் இருக்கக்கூடிய குழந்தைகள் இதெல்லாம் இல்லைனாலும் நம்மளை பார்த்துக்குவாங்க. அது வேற விஷயம். ஆனா பொதுவாகவே வந்து நம்முடைய உலகம் அப்படிங்கிறது டிரான்சாக்ஷனல் வேல்யூஸ் வச்சு தான் இருக்குது. நீ எனக்கு என்ன கொடுப்ப, அதனால அதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அந்த டிரான்சாக்ஷனல் வேல்யூஸ் தான் இங்க வந்து ஜாஸ்தியா இருக்குதுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அந்த டிரான்சாக்ஷனல் வேல்யூஸ் தான் அங்க இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல என்கிட்ட டிரான்சாக்ட் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. என்னுடைய உடல் ஆற்றலும் இல்லை, என்னுடைய அறிவாற்றலும் அவங்களுக்கு தேவைப்படலை. அப்படிங்கிற பட்சத்துல நான் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டதா உணர்வேன். ஸோ இதை நான் வந்து புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய கிரியேட்டிவ் ஆக்குபேஷன், என்னுடைய கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸை வச்சு நான் வாழ்ந்திருந்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எக்ஸிஸ்டென்சியல் ப்ராப்ளத்துக்கு என்னால் சொல்யூஷன் தர முடியும். எக்ஸிஸ்டென்சியல் ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ எனக்கு அளவுக்கு அதிகமாக கோபம் வருது, அந்த கோபத்தோட நான் என்ன பண்றது, அந்த கோபத்தை நான் எப்படி டீல் பண்றது, இதை பற்றி எனக்கு அறிவு இருந்தது அப்படின்னா என் குழந்தைக்கு நான் வந்து பகிர்ந்துக்க முடியும். எனக்கு வந்து உணவுல ஒரு கட்டுப்பாடு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா வந்து எனக்கு கிரேவிங் வருது. நான் வந்து கண்ணா பின்னான்னு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து நான்வெஜ் நான் சாப்பிட்டுறேன். இந்த பிரச்சனையை என்னால் எதிர்கொள்ள முடியல அப்படின்னு வந்து ஒரு பிரச்சனையை நம்முடைய குழந்தைகள் ஃபேஸ் பண்ணும்போது, அந்த பிரச்சனையை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன், அதுலேருந்து நான் எப்படி வெளிவந்தேன் அப்படிங்கிற விஷயத்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஷியல் விஸ்டம் எனக்கு இருந்தது அப்படின்னா நான் உங்ககிட்ட ஏதாவது பகிர்ந்துக்கலாம். ஆனா எனக்கு 70 வயசு ஆச்சு, நானே இன்னும் அப்படிதான் இருக்கிறேன். என்னாலேயே அந்த கிரேவிங்ல இருந்து வெளிவர முடியல. அப்ப நான் எப்படி வந்து அவங்களோட பகிர்ந்துக்க முடியும்? அப்போ அவங்க எப்படி என்னுடைய அனுபவத்தை எடுத்துக்குவாங்க? அப்போ இந்த எக்ஸ்பீரியன்சியல் விஸ்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று வந்து தர்ஷன், இன்னொன்று வந்து வெறுமனே வந்து எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்து கொள்ளுதல். இந்த எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப போரான ஒரு விஷயம். நிறைய 60 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னாலே அவங்க என்ன பேச தொடங்குவாங்க அப்படின்னா, நான்லாம் அந்த காலத்துல எங்க ஊர்லலாம் வந்து தண்ணி இல்லை, நான் வந்து 10-15 கிலோமீட்டர் சைக்கிள்லயே போய் அழுத்திட்டு வந்து தண்ணி எடுத்துட்டு வருவேன், நான்லாம் அந்த காலத்துல அப்படி இருந்தேன் அப்படின்னா, உடனே அந்த பேரம்பேத்திகளாகட்டும் பசங்களாகட்டும், ஐயோ நிறுத்தறியா கொஞ்சம், இந்த ராமாயணத்தை கேட்டு கேட்டு எனக்கு காதெல்லாம் புளிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி உடனே அலட்சியப்படுத்தி ஓடுவாங்க. அப்படி அலட்சியப்படுத்தி ஓடணுன்னா எனக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெயின் உருவாகும். ஸோ இதே மாதிரி அந்த காலத்துல அந்த சிவாஜி எப்படி நடிப்பார் தெரியுமா? இந்த காலத்துல உங்க ஆளுகள்லாம் என்ன நடிக்கிறாங்க?
இப்படி வந்து இந்த பழைய கதைகளை நம்ம வந்து திருப்பி 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 பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைங்க அவங்க எல்லாம் போர் அடிச்சு நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்கங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங். ஆனா உங்களுடைய விஸ்டத்தை நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த இந்த ஒரு கோவத்தை நான் எப்படி எதிர்கொண்டேன், அம்மாவுக்கும் எனக்கும் நிறைய சண்டைகள் வரும், அம்மா இப்படி சொல்லுவாங்க, நான் இப்படி சொல்லுவேன், அப்ப எனக்கு வந்து கோவம் வரும், இந்த கோவத்தை நான் எப்படி எதிர்கொண்டேன், இந்த கோவத்திலிருந்து நான் எப்படி வெளியே வந்தேன், இந்த பயத்திலிருந்து நான் எப்படி வெளியே வந்தேன், இந்த காமத்திலிருந்து நான் எப்படி வெளியே வந்தேன். ஸோ இந்த மாதிரியான எக்ஸிஸ்டென்சியல் ப்ராப்ளத்திலிருந்து நான் வந்து வெளியே வர்றதுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்சியல் விசிட்டை அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா அது வந்து தர்ஷன். ஸோ இந்த தர்ஷனுக்கும் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ தர்ஷன் அப்படிங்கிறது வந்து அந்த அது வந்து உள்ளுக்குள்ளே பெனட்ரேட் ஆகும் நம்ம சொல்லும் போதே. ஏன்னா அவங்க அந்த பிரச்சனையில் இருக்காங்க. என்னுடைய பயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, என்னுடைய காமத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, என்னுடைய கோவத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி எமோஷ்னலாக பேலன்ஸ்டாக இருக்கிறது, ஒரு ஒரு பெரிய பொருள் இழப்பு ஏற்படும் போது அந்த பொருள் இழப்பு எப்படி நான் வந்து ஒரு பேலன்ஸ்டு மைண்டாக ஈக்குனானிமிட்டியோடு அதை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறது, இதெல்லாம் எக்ஸிஸ்டன்ஸ் ப்ராப்ளம். இதெல்லாம் எல்லா காலத்துலேயும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இந்த எக்ஸிஸ்டென்சியல் ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஸ்டத்தை நம்ம வந்து அவங்களோட ஷேர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த எக்ஸ்பீரியன்சியல் விஸ்டம் வந்து அவங்களுக்குள்ள ஊடுருவி பெனட்ரேட் ஆகி அவங்களுக்குள்ள போகும். அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல ஒரு மதிப்பு உருவாகும். அப்போ நம்ம வந்து அபண்டண்டா ஃபீல் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஒரு கைவிடப்பட்டதா ஃபீல் பண்ண மாட்டோம், நம்ம ரிஜெக்ட் பண்ணப்பட்டதா ஃபீல் பண்ண மாட்டோம். நமக்கும் ஒரு மனநிறைவு இருக்கும். ஆனால் நான் வாழ்க்கையை இப்படி வாழலை. நான் பூரா வந்து புலன் இன்பங்கள், பொருள், புகழ், அதிகாரம், புலன் இன்பம், இது பின்னாடி ஓடி ஓடி அவங்களுக்காக தான் பொருள் சேர்த்துனேன். ஆனால் அவங்களுக்காக பொருள் சேர்த்துனா ஆனால் அவங்க இன்னைக்கு நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம வருந்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. வாழ்க்கையில நம்ம வேல்யூஸை கடைபிடிச்சு வாழணும். அந்த வேல்யூஸை கடைபிடிச்சு நம்ம வாழ்ந்த அந்த வாழ்க்கை தான் அவங்களுக்கு நம்ம வந்து பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். எனக்கே வந்து எந்த வாழ்க்கையில எந்த வேல்யூஸும் இல்லை, ஒரு இன்டெகிரிட்டி இல்லை, நான் சொன்ன பிரகாரம் நடக்க மாட்டேன், எனக்கு மைண்டு மேல என்னுடைய மைண்டு மேல ஒரு கண்ட்ரோல் இல்லை, எனக்கு நான் அடக்கம் கிடையாது, ருசிக்கு நான் அடிமை, இந்த மாதிரிலாம் நான் வாழ்ந்துட்டு என்னுடைய குழந்தைகள் என்னை மதிக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல எந்த நியாயமும் இல்லை. அவங்க கிட்ட ஷேர் பண்றதுக்கு என்கிட்ட எக்ஸ்பீரியன்சியல் விஸ்டம் இருந்தால் மட்டும்தான் நாம வந்து நம்முடைய முதுமை காலத்தை கிரேஸ்ஃபுல்லா அப்படி கழிக்க முடியும். சரி, இப்போ நான் அது மாதிரி இது வரைக்கும் அது மாதிரி வாழ்ந்துட்டேன், இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இப்பயும் ஏஜ் வந்து ஒரு ஒரு பேரியரே வந்து கிடையாது. இந்த ஏஜ்ல கூட எனக்குள்ள இருக்கக்கூடிய திறமை என்ன, எனக்குள்ள இருக்கக்கூடிய இன்னேட் இன்டெலிஜென்ட் என்ன. நான் எப்பயோ வந்து ஒரு 10 வயசுல வீணை கற்றுக்கிட்டு இருப்பேன், இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி வீணை கற்றுக்கிட்டு இருப்பேன், இல்லை ஒரு மிருதங்கம் கற்றுக்கிட்டு இருப்பேன், ஒரு வயலின் கற்றுக்கிட்டு இருப்பேன், இல்லை பாட்டு பாடிட்டு இருந்திருப்பேன். அதை வந்து இந்த திருமணம் கொடுத்த இந்த சுமை காரணமா அதை அப்படியே ஒதுக்கி வச்சிருப்பேன். இப்போ ஓரளவுக்கு நான் ஃப்ரீ ஆயிட்டேன். அப்போ அந்த விஷயங்களை மீண்டும் கையில் எடுப்போம். நம்ம வந்து வரைய தொடங்குவோம், ஒரு மியூசிக் போட தொடங்குவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கிரியேட்டிவ் ஆக்குபேஷனை நமக்கு நாமளே வந்து உருவாக்கி என்னுடைய டைமை வந்து ப்ரொடக்டிவா என்னுடைய எக்ஸ்பீரியன்சியல் விஸ்டத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா நம்ம வந்து மாற்றுவோம். அப்படி மாற்றும் போது அந்த மதிப்பு மரியாதை நமக்கு தானாகவே வரும். நம்ம தேடி போய் அதை பெக் பண்ண வேண்டியதில்லை, என்னை மதிங்க என்னை மதிங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பெக்கிங் இல்லையா. அது வந்து நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட எனக்கு மரியாதை கொடு மரியாதை கொடு மரியாதை கொடு அப்படின்னா அதுவே வந்து என்னுடைய செல்ஃப் எஸ்டீமை வந்து ரொம்ப பாதிக்கும். அப்போ இது வரைக்கும் 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு மரியாதை கொடுத்துருப்பாங்க, ஆனா அது நமக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை அல்லங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து நான் ஒரு பதவியில இருந்திருப்பேன், நான் வந்து பொருள் அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருப்பேன், இந்த காரணங்கள்னால எனக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை அந்த 60 வயசுக்கானதுக்கு அப்புறம் அந்த பதவி போயிடுது. நான் ஒரு பெரிய ஒரு டிஎஸ்பியா இருந்திருப்பேன், ஒரு கலெக்டரா இருந்திருப்பேன், என்னவோ பதவிகள். அந்த பதவி போனதுக்கு அப்புறம் இந்த மரியாதை தானாகவே வந்து போயிடும். அது எனக்கு கிடைச்ச மரியாதை இல்லை, அந்த பதவிக்கு கிடைச்ச மரியாதை.
பொருளுக்கு கிடைச்ச மரியாதை, புகழுக்கு கிடைச்ச மரியாதை. அப்ப அந்த தனி மனிதனா எனக்குள்ள என்ன வேல்யூஸ் நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கறத பொறுத்து தான் எனக்கு மரியாதை கிடைக்குது. அப்ப அந்த வேல்யூஸான அந்த வாழ்க்கை, இன்டெகிரிட்டியான அந்த வாழ்க்கை, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ஒரு சிவாஜி கணேசன் எடுத்துட்டீங்கன்னா, அவருடைய சன் பிரபு, அவரும் வந்து ஒரு நடிகர். விக்ரம் பிரபுவும் ஒரு நடிகர். இப்ப விக்ரம் பிரபுவும் அவருடைய தொழில் நடிப்பு. அப்ப அவருக்கு ஒரு படத்துல ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த கேரக்டரை எப்படி நடிக்கணும், ஒரு குறிப்பிட்ட காட்சியில எப்படி எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக ஒரு ரெஃபரன்ஸ் எங்கிருந்து எடுப்பாரு? அவருடைய தாத்தா கிட்ட இருந்து ரெஃபரன்ஸ் எடுப்பாரு. அப்போ அதை பார்க்கும்போது, தாத்தா இந்த மாதிரி ஒரு சீன்ல இப்படி நடிச்சிருக்காரா? அடேங்கப்பா! அப்படிங்கும்போது, அவர் மேல தானாகவே வந்து அவர் விக்ரம் பிரபுவுக்கு மதிப்பு வரும். அப்போ அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, அந்த தாத்தா கிட்ட, சிவாஜி கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்சியல் விஸ்டம் அவர்கிட்ட இருக்குது. தானாகவே இனி ஏகப்பட்ட தலைமுறைக்கு அந்த மரியாதை வந்து அவர் மறைந்துட்டாலும் அவர் மேல இருக்கிற மதிப்பு வந்து கூடிக்கிட்டே இருக்கும். அவர் வாழ்ந்துகிட்டே இருப்பாரு. அந்த தலைமுறை அவர் மேல வச்சிருக்கிற அந்த மரியாதையில அவர் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. ஆனா இங்க நம்ம நிறைய பேர் போயிட்டாலும் கூட, நான் என்னுடைய மரணம் கூட வந்து எந்த விதமான ஒரு வேக்கமையும் இங்க உருவாக்குறது இல்ல. அப்பயே வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே 16வது நாளுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து எல்லாம் இது பண்ணி 16வது நாள் பண்ணி அப்புறம் மறந்துடுறாங்க. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை முறை இருந்துகிட்டு இருக்கு. அப்போ என்கிட்ட அந்த வேல்யூஸ் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கான விஷயம் இருக்கும்போது தான் எனக்கு அந்த மரியாதை கிடைக்கும், அந்த நிறைவு கிடைக்கும். அப்பதான் வாழ்க்கை வந்து ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையாக நாம் வந்து வாழ இயலும் அப்படிங்கிறது இந்த முதுமை பருவத்தில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படிங்கிற மாதிரி இப்பயும் வந்து எதுவும் கெட்டு போயிடல. இப்பயும் நம்ம வந்து நம்முடைய இன்டெலிஜென்ஸ் என்ன, என்னுடைய வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்ன, வாழ்க்கையினுடைய பர்பஸ் வேற, ஆம்பிஷன் கோல்ங்கிறது வேற. லைக் வந்து நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், நான் இவ்வளோ கோடி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆம்பிஷன் கோல். அதெல்லாம் வேற. என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து எனக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்னேட் இன்டெலிஜென்ட்டை பயன்படுத்தி எனக்கும் உபயோகமா, இன்னும் 4 பேர்த்துக்கும் உபயோகமா எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப். அதுல வந்து ஒரு பெரிய வருமானம் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா அதுல கிடைக்கக்கூடிய அந்த நிறைவு அப்படிங்கிறதுக்கு ஈடு இணையே கிடையாது. அப்போ அது என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழும் பொழுது முதுமை வந்து கொண்டாடப்பட வேண்டியது. அது ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். டைம் ஆயிடுச்சு. ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் லைக் இது பெரியவங்களுக்குன்னு இல்ல. நாங்க ரொம்ப உன்னிப்பா போய் கவனிச்சுட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது பெரியவங்களுக்கு யாருக்காவது கேள்வி இருந்துச்சுன்னா அவர்கிட்ட நீங்க இப்ப கேட்கலாம். உங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்து இல்ல மன ஆரோக்கியம் சார்ந்து ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க கேட்கலாம். இல்ல சாட் பாக்ஸ்லயும் கூட போடுங்க. நாங்க கேட்கலாம். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்குங்களா? வணக்கம், என் பேரு சதீஷ்குமார். எனக்கு கேள்விகள் எதுவும் இல்லை, நன்றி சொல்லணும். ஏன்னா குரு ராகவேந்தர் சாரை நான் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கேன். ஸோ கேம்ப்ல நான் இருந்திருக்கேன். இந்த எக்ஸ்பிளேஷன் வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு நான் என்னோட வீட்டில் என் பேரண்ட்ஸோட இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். நானா சொல்றத விட இந்த மாதிரி ஒரு குரூப் டிஸ்கஷன்ல வந்து அதை கேட்குறப்போ இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. என் பேரு பிரியா, நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஆக்சுவலா நான் எங்க பாட்டிக்காக இந்த செஷன் ஜாயின் பண்ணேன். அவங்களுக்கு வந்து 87 வயசு ஆகுது.
ஆனா இதுல பாட்டிக்கு விட எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. எனக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறம் பேக் பெயின் வந்து ரொம்ப சிவியரா இருக்குங்க சார். நீங்க அதுக்கு வந்து ஹைட்ரோதெரப்பில ஏதோ ஒரு இது சொன்னீங்க இல்லையா, துணி வந்து மணிக்கல் மாதிரி பண்ணி அது வந்து நம்மளே பண்ணலாமா இல்ல முறையா சென்டர்ல போய் அந்த மாதிரி பண்ணணுமாங்க சார்? சென்னையில உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு இடத்துல இருக்குங்களா? சென்னையில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேம்ப் நடந்துச்சு. இப்போ எதுவும் கேம்ப் இல்லை. ஆனால் இங்கே சரி பொள்ளாச்சியில் ஜமீன் காரியாபுரத்தில் வந்து மாதம் மாதம் வந்து ஒரு கேம்ப் நடக்கும், இந்த இயற்கை வாழ்வியல் முகாம். இதில் சரி வந்து ஒரு வாரம் நீங்கள் இங்கே தங்கி இருந்து அந்த பயிற்சிகளை கற்றுக்கலாம். உணவு முறை, சரி முறைகள், எக்ஸசைசஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கலாம். இதை நீங்கள் கற்றுக்கும் போது சரி உங்களுக்கு உடல் அந்த சிவியர் பேக் பெயின்லேருந்து கட்டாயமாக நீங்கள் வந்து வெளிவர முடியும். வெளிவரதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்களே ஒரு மருத்துவராகவும் மாறிக்கொள்ள முடியும். மருத்துவர்னா ஏதோ ஒரு 5 வருஷம் மருத்துவ படிப்பு முடிச்சு தான் மருத்துவர் ஆகணும்னு இல்லை. இந்த ஒரு வாரம் சரி சின்சியராக ஒரு அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை ரிலீஜியஸாக என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு நானே டாக்டராக மாறிக்கொள்ள முடியும். அது சாத்தியமான ஒரு விஷயம். நான் அந்த கேம்ப் வரும்போது இவங்க நந்திதா, கோபிகா அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க சரி. உங்களுக்கு அதை ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த எனக்கு அம்மா கேம்ப் வீடு பொள்ளாச்சி தாங்க சார். எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜமீன் காரியாபுரத்தில் இப்போதான் நேற்று தான் நான் கேம்ப் முடிச்சுட்டு வந்தேன். இந்த சதீஷ் அப்படிங்களா? சரி முன்னாடி அவர் அந்த கேம்ப் வந்து அட்டன் பண்ணாரு. ஒரு வாரம் அங்கதான் இருந்தாரு அவரு. சரி அந்த கேம்ப் வந்து இன்ஃபார்ம் பண்றேங்க. நாங்க சொல்லும் போது நாங்க ஓகே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் அவரோட கேம்ப் அடுத்து வரும்போது. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. சார் ஃபீவர் வரும்போது நம்ம அத ஒரு தொந்தரவா நினைக்காம இது பண்ணணும்னு சொன்னீங்க. ஸோ எக்ஸாக்டா வந்து அப்படியே நம்ம ஃபாஸ்டிங் இருந்துடலாமா ஃபீவர் இருக்கும்போது? ஃபுல் ஃபாஸ்ட் போட்டுடலாமா பாடியை? கண்டிப்பா போட்டுடலாம். அதாவது ஃபீடிங் இன் ஃபீவர் இஸ் ஃபீடிங் த ஃபீவர் அப்படின்னு ஒரு இந்த இயற்கை வாழ்வியல்ல அப்படி ஒரு சேயிங் இருக்கு. ஃபீடிங் இன் ஃபீவர் இஸ் ஃபீடிங் த ஃபீவர் அப்படின்னு. ஸோ ஃபீவர் வரும்போது வந்து நம்ம வந்து ஃபாஸ்டிங் போகிறது வந்து தி பெஸ்ட் மெடிசன். அந்த வெளி ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஒரு ஷட்டில் மெடிசன். அது அந்த மெடிசனை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மெடிசன் தான் ஃபாஸ்டிங். ஸோ தாராளமாக எடுத்துக்கலாம். ஒருத்தங்க சேட் பாக்ஸ்ல கேட்டிருக்காங்க, ஃபுட் காம்பினேஷன் பத்தி நீங்க சொன்னது வந்து அதுக்கு ஏதாவது புக்ஸ் இருக்கா, ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பர்டிகுலராக ஃபுட் காம்பினேஷன் இல்லை, ப்ராக்டிக்கல் நேச்சர் கியூர் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மண் சர்மா அவருடைய புத்தகம் ஒன்று இருக்கு. நான் இதில் சாட்லேயே இது பண்ணுறேன். இது ஒரு 800 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம். இது வந்து இந்தியாவில் இயற்கை வாழ்வியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிற டாக்டர் லக்ஷ்மண் சர்மா, அவர் ரமண மகரிஷி கூட இருந்தவர். அவர் எழுதின ஒரு புத்தகம். இவருடைய இன்னொரு புத்தகம் வந்து இப்போ இங்கிலீஷில் வரப்போகுது, சுவாதீன ஸ்வஸ்த மகாவித்யா அப்படின்னு சொல்லி. இந்த ப்ராக்டிக்கல் நேச்சர் கியூர் இந்த புத்தகம் வந்து இதில் வந்து இயற்கை வாழ்வியலை பற்றி மிக தெளிவாக மிக ஆழமாக அந்த புத்தகத்தில் இருக்கும். ஆனால் அந்த புத்தகத்தை படிக்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கலாம். பட் ஆனால் எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அந்த போர்டம் இருக்காது. அதில் வந்து இந்த இயற்கை வாழ்வியலை பற்றி எல்லா விஷயங்களும் ரொம்ப டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. படிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் கவிதா, பெங்களூர்ல இருந்து பேசுறேன். இந்த ஃபாஸ்டிங் வந்து ஒரு லாங்கர் பீரியட் போட்டு ஒரு 1 வீக் பண்றதெல்லாம் சேஃபா சார்? பிகாஸ் ஐ அம் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் இட். ஃபாஸ்டிங்கா?
ஃபாஸ்டிங் வந்து எவ்வளவு நாள் பண்ணலாம் சேஃபா? ஆக்சுவலி 1 or 2 days or 3 days something like that. ஃபாஸ்டிங் வந்து அது வந்து இட் டிபெண்ட்ஸ். எனக்கு கிரானிக் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா அல்லது அக்யூட் சிம்டம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஓகே அதை வந்து டிசைட் பண்ணணும். ஓகே எடுத்தா வந்து ஒரு வாரமெல்லாம் நம்ம வந்து அப்படி போகக்கூடாது. ஓகே அப்படி போகிறது இட்ஸ் சம்திங் டேஞ்சர். ஃபர்ஸ்ட் வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னாலே அதுக்கு சில ப்ரீ ரெக்விசைட்ஸ் இருக்கு. பாடி வந்து கம்ப்ளீட்டா வந்து அசிட்டிக்கா இருந்தது, அதாவது இப்போ எந்த ஒரு வாழ்வியல் முறையும் நான் ஃபாலோ பண்ணல, அப்படியே வந்து ரேண்டமா நான் அதை இதையும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது வந்து நீங்க ஃபாஸ்டிங் பண்ணவே கூடாது, பண்ண ஓகே முடியாது. ஃபாஸ்டிங் பண்ணாலும் வந்து ஏதாவது வாந்தி மயக்கம் பேதி அந்த மாதிரி ஏதாவது வரும். அதனால இப்போ இந்த முகாமுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு 3 நாள் வந்து அல்கலைன் ஃபுட்ஸ் நிறைய கொடுத்து உங்க பாடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அசிட்டிக்ல இருந்து அல்கலைனுக்கு மாற்றி ஓகே இந்த 5-fold ஃபுட் தருவாங்க. 5-fold ஃபுட்னா இந்த சூரிய வெளி, ஒளி, வலி, நீர், அந்த அந்த 5-fold ஃபுட்டை கொடுத்து உங்களுடைய உடம்ப வந்து தயாராக்கி ஃபாஸ்டிங்க்கு தயாராக்கி அதுக்கப்புறம் 4வது நாள் வந்து உங்களுக்கு ஃபாஸ்டிங் கொடுப்பாங்க. அப்படி 4 நாள் ஃபாஸ்டிங் கொடுக்கும்போது ஃபாஸ்டிங் நீங்க இருக்கிறதே உங்களுக்கு வந்து தெரியாத அளவுக்கு பாடி அவ்வளோ லேசா இருக்கும். இப்போ ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னா ஃபாஸ்டிங்க்கு முதல்ல வந்து பாடியை வந்து அல்கலைனா மாற்றி தயார் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அது ஆரம்பத்தில் வந்து ஒரு நாள் இருந்தால் போதுமானது. ஒரு நாள்னா வந்து அது அரை நாள் தான். இப்போ இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம வந்து சாப்பிட்றோம். அது வந்து நார்மலாக அது ஒரு நாள்னு சொல்லுவாங்க, ஆனால் அது வந்து அது அரை நாள் தான். ஏன்னா ஃபாஸ்டிங் பிகின்ஸ் ஒன்லி வென் யூ ஸ்கிப் அ மீல். ஒரு மீல் நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது தான் உங்களுடைய ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு சாயங்காலம் நான் சாப்பிட்டுட்டேன், அடுத்த நாள் காலையில் தான் நான் ஒரு மீல் ஸ்கிப் பண்ணுறேன், அப்போதான் என்னுடைய ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகுது. 6 மணிக்கு மறுபடியும் ஈவினிங் 6 மணிக்கு நான் சாப்பிட்றேன் அப்படிங்கும்போது அது அரை நாள் ஃபாஸ்டிங் தான். அல்லது இப்படி சொல்லலாம், கடைசியாக சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகி எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகுது, அப்போதான் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகும். அதனால இது வந்து ஒரு ஹாஃப் டே ஃபாஸ்டிங் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ஸ்டார்ட் வித் ஹாஃப் டே ஃபாஸ்டிங். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்னங்கிறதெல்லாம் வந்து அந்த நேச்சுரல் ஹைஜீன் அந்த அந்த வாழ்வியல் முறையை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸுடைய அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த ஃபாஸ்டிங் வந்து நீங்கள் நீடிக்கலாம். எடுத்தோன்னே வந்து நீடிக்க வேண்டாம், அது சம்திங் டேஞ்சர். தேங்க் யூ சார், தேங்க் யூ ஸோ மச் சார். அந்த ஃபாஸ்டிங் டேல மெயினா 10 to 12 அந்த டைம் கிராஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த டைம்ல மோஸ்ட்லி தூக்கம் வந்துடுது வீட்ல இருந்தா. சோ நம்ம எப்படி அதை ஓவர் கம் பண்ண அந்த செல்ஸ் எல்லாம் அப்படியே கிரேவிங் ஸ்டார்ட் ஆகி அப்படியே செல்ஸ் இட்ஸ் கிரேவிங் ஃபார் தட் குக்டு ஃபுட், அந்த மாதிரி ஒரு இது வருது, ஒரு வலி மாதிரி. சோ மோஸ்ட்லி அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஐ ஸ்லீப். இஸ் இட் ஓகே? ஓகே, அவருக்கு நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். நம்ம ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம், அவரு ஜாயின் பண்ணலாம். இப்போ அவருக்கும் டைம் ஆயிரும் நினைக்கிறேங்க. இத ஆன்சர் பண்ணோடனே குயிக்கா செஷனை முடிச்சுக்கலாம். அதனால வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க இப்பவே யோசிச்சுக்கோங்க. இன்னொரு 5 minutesல செஷனை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹலோ எவ்ரி ஒன். சார் வர வரைக்கும் நான் என்னோட ஃபீட்பேக்கை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த லாஸ்ட் 1 week வந்து நான் அந்த கேம்ப்ல தான் இருந்தேன், லாஸ்ட் சண்டே டில் ஃப்ரைடே ஈவினிங் வரைக்கும். ஸோ சார் வந்து கம்பேக் ஆகிட்டேன்னா நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ அது வரைக்கும் என்னோட அனுபவம் என்னன்னா, இப்போ அவங்க கேட்ட மாதிரி எனக்கு பசிக்குது ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ, அப்போ நான் தூங்கிடலாமா அப்படின்ற கேள்வி நான் புரிஞ்சுக்கிட்டது. நானும் ஆக்சுவலா அதே கேஸ் தான். நான் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினைச்சேன்னா இமீடியட்டா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மனமொரு குரங்குன்றதான் இதுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா நம்ம இத்தனை நாளா ஃபீட் பண்ணி நம்ம செல்ஸ் எல்லாத்தையும் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்.
ஸோ நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது அப்படி இருக்கும். ஸோ விரதத்துக்கும் பட்டினிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ விரதம் அப்படின்றது வந்து நம்ம இந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ நம்ம உடம்புக்குள்ள ஒரு எம்டி ஸ்பேஸை கிரியேட் பண்றோம். ஸோ நம்ம பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஸ்பேஸ்ல இருந்து அப்படிங்கிற விஸ்டமை வந்து நம்ம இப்போ நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பசிக்குதா இல்ல பசிக்கிற மாதிரி இருக்குதா அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஸோ அந்த தாட் நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து பசிக்கிற மாதிரி தான் இருக்குன்ற தாட் தான் வருமே தவிர பசிக்குதுங்கிற தாட் ஃபீல் வராது. ஸோ இது நான் என்னோட ப்ராக்டிக்கலா நான் ஃபீல் பண்ணது இது அந்த கேம்ப்ல இருக்கிறப்போ. அண்ட் அகைன் இந்த ஃபாஸ்டிங் அப்படின்றது சார் சொன்ன மாதிரி இட் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி ஒன்ஸ் நேச்சர். நம்ம இத்தனை நாள என்ன வாழ்வியல் முறையில் இருந்தோம், அப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமா டே பை டே ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணோம்னா இதுல இருந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1/4 டே நம்ம ஒரு மீலை ஸ்கிப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல, அண்ட் தென் 2 மீலை ஸ்கிப் பண்ணலாம். ஸோ இப்படி ஸ்லோவா ப்ராக்ரஸ் பண்ணி போனோம்னா டெஃபினெட்லி வி கேன் அச்சீவ். அண்ட் இந்த கேம்ப் நீங்க சம்படி ஆஸ்க் ஃபார் கேம்ப். ஸோ நீங்க பொள்ளாச்சியில் இருக்கிறத சொன்னீங்க. ஆக்சுவலாக பொள்ளாச்சியில இருந்து ரொம்ப ரொம்ப பக்கம் தான், ஒரு வித்தின் 30-40 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். த கேம்பஸ் ரியலி வெரி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் திங் ஐ கேன் சே. கண்டிப்பா இந்த மாதிரி உடம்புல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, யாராலையும் அதை தீர்க்கவே முடியல, எனக்கு தீர்வே இல்லையா அப்படிங்கிற மனநிலையில யாரா இருந்தாலும் இந்த கேம்ப் போனீங்க அப்படின்னா ஐ கேன் 100% அஷ்யூர் தட் யூ வில் கம் அவுட் ஆஃப் இட். ஸோ அவங்களோட அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கா அதுதான் உண்மைன்னு சொல்லுவேன் நான். ஆக்சுவலா நம்ம வந்து இப்போ டிசீஸை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டிசீஸை தான் வந்து நம்ம ட்ரீட் பண்றோமே தவிர அந்த டிசீஸுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்றத நம்ம யோசிக்கிறதே இல்லை. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே வந்து என்னோட ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் ஹி ஹேட் அ கார்டியோ அரெஸ்ட். ஸோ ஹி ஹேவ் அ ஹார்ட் ப்ராப்ளம் பிளாக்ஸ். ஆனா அவனுக்கு வந்து 35 தான் ஏஜ். ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப பெரிய செலவு பண்ணி வி வென்ட் எ பிக் ட்ராப்னு தான் சொல்லணும். ஆனால் தேங்க் காட் நாங்கள் வந்து இங்கிலீஷ் மெடிசன் போகல, நேச்சர் கியூருக்கு தான் சஜஸ்ட் பண்ணி அவனை மறுபடியும் திருப்பி கொண்டு வந்துட்டோம். இன்னும் வந்து அவனை போய் நான் இன்வால்வ் பண்ண போறேன் மோர் இன் டு திஸ். ஸோ ஹேவிங் செட் தட் நம்ம நோயை வந்து ட்ரீட் பண்ணக்கூடாது, நோய்க்கு உண்டான காரணத்தை தான் ட்ரீட் பண்ணோம். ஸோ இதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கேம்புக்கு போய் அங்க அவங்க சொல்ற அந்த கான்செப்டை கேட்டா மட்டும்தான் நம்மளுக்கு புரியும். ஏன்னா நம்மளா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வர முடியாது. சார் சொல்ற மாதிரி இந்த 5 வகையான கான்செப்டை வந்து அங்க போய் அவங்க சொல்றதை நம்ம கேட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் எதனால வருதுன்ற ஐடியா வந்துடும். ஸோ ஐ சஜஸ்ட் எவ்ரிபடி டு கோ தேர் ஹூ ஹேவ் அ ப்ராப்ளம் இன் தியர் லைஃப். தேங்க்யூ, நீங்க ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சார் அவர் பவர் கட் ஆயிருந்தது, வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். குரு சார் இருக்கீங்களா? எஸ் சார், எஸ், சாரி, ஒரு அதுக்குள்ள இங்க பவர் ஷட் டவுன். பரவாயில்லைங்க, பரவாயில்ல. இவங்க ரேணுகா கேட்டிருந்தீங்க. சார் ஆமா நான் தான் கேட்டேன். ஓகே. ஃபாஸ்டிங் வந்து 10 to 12 வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஏன்னா அது என்னோட நார்மல், ஆமா என்னோட நார்மல் லைக் ஈட்டிங் டைம், நான் குக்டு ஃபுட் சாப்பிட்ற டைம் அது. ஸோ அந்த டைம் ஒரு 11 அந்த மாதிரி. ஸோ அந்த டைம்ல செல்ஸ்ல எல்லாம் வந்து ஒரு கிரேவிங் மாதிரி வந்து ஒரு மாதிரி ஐ கேனாட் எக்ஸ்பிளைன், பட் ரொம்ப ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும் செல்ஸ்ல. நான் எவ்வளவு மெடிடேஷன்ல உட்கார்ந்தாலும் ஸோ இட் வில் கீப் ஆஸ்கிங் ஃபார் தட் ஃபுட். ஸோ அதை ஓவர் கம் பண்ணறதுக்கு ஐ கீப் சாண்டிங், அதர்வைஸ் சம்டைம்ஸ் ஐ ஃபால் அஸ்லீப். அப்படிதான் நான் ஹேண்டில் பண்றேன். ஸோ அதான் இப்ப இந்த இடத்துலயும் கிரியேட்டிவ் ஆக்குபேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல். லைக் உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் ஆக்குபேஷன் இருந்து அதுல வந்து நீங்க ஈடுபட்டு இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த பசி அப்படிங்கிறது ஒரு மேட்டராகவே இருக்காது. ஆனா அது இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தான் இந்த கிரேவிங் இதெல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனா உருவாகிற எனர்ஜியை சரியான முறையில சேனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அந்த அந்த வழியில அது போயிடும். அப்ப இதை பத்திலாம் நினைக்கிறதுக்கே நமக்கு வந்து டைமே இருக்காது. அது சேனலைஸ் ஆகலைங்கிற பட்சத்துல இந்த கிரேவிங் இதெல்லாம் வந்து வரும்.
அதுக்கு தான் வந்து இந்த குக்குடு ஃபுட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எப்பவுமே நம்முடைய சிஸ்டத்தில் நைட்டு தான் வச்சுருக்கிறோம். ஈவினிங் குக்குடு ஃபுட் மாற்றி அந்த செல்களுக்கு அப்படி பழக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான விஷயம். அப்படி அதை விட வந்து பெஸ்ட் வந்து உங்களுடைய கிரியேட்டிவ் ஆக்குபேஷன்ல நீங்க ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஏதாவது ஒரு வேலையில ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த டைம் போறதே தெரியாது. இல்லைன்னா நார்மலா வந்து இந்த மாதிரி சரி கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம், அல்லது ஒரு படம் பார்க்கலாம், இல்லை ஒரு தேட்டருக்கு போகலாம், ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து போயிடுவோம். ஆனா அப்படி போறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வைட்டல் எனர்ஜி நம்ம வந்து பொல்யூட் பண்ற மாதிரி. ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேரத்தை பிடிச்சி தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொழுதுபோக்குகள் வேடிக்கைகள் இதில் நம்ம ஈடுபடும் பொழுது அந்த பொழுதுபோக்குகள்ல வரக்கூடிய அந்த நிகழ்வுகள், அதுல வரக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம் வந்து எமோஷ்னலா எனக்குள்ள போய் நார்மல் டேஸை விட அதிகமாக ஸ்டோர் ஆகும். ஏன்னா எனக்கு ரெசெப்டபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், சென்சிட்டிவிட்டியும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஃபாஸ்டிங் அப்போ. அப்போ அது நார்மல் இதை விட அப்போ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சினிமாவில் ஒரு சோகம் வந்தது, ஒரு துரோகம் வந்தது, ஒரு பயம் வந்தது, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள அப்படியே வந்து டிரான்ஸ்பயர் ஆகும். அதனால அது தூக்கத்து மூலமா அல்லது இந்த மாதிரியான என்டர்டைன்மெண்ட் மூலமா ஃபாஸ்டிங்கை கடந்து போறது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லை. கன்ஸ்ட்ரக்டிவா ஏதாவது பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஃபாஸ்டிங்கை கடந்து போயிடலாம். ரெண்டாவது வந்து ஃபாஸ்டிங்கை பத்தி நல்லா ஆழமா வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு புத்தகம் இருக்கு, ஃபாஸ்டிங் கியூர். இருங்க, அது நான் இருக்கான்னு பார்க்குறேன். அந்த அந்த அது வந்து இந்த ப்ராக்டிக்கல் நேச்சர் கியூர் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராக்டிக்கல் நேச்சர் கியூர்ல இருந்து ஒரு சின்ன பகுதியை எடுத்து ஒரு சின்ன புத்தகமா போட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஃபாஸ்டிங்கை பத்தி அதுல இருக்கக்கூடிய உண்மைகள், அதுல இருக்கக்கூடிய அதனுடைய மேன்மை, இதை பற்றிலாம் வந்து நம்ம வந்து நல்லா ஆழமா தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறது வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா மைண்டை வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கணும். முதல்ல மைண்டுக்கு ஃபாஸ்டிங்கை பற்றி புரிய வச்சு மைண்டை வந்து நான் ஃப்ரெண்ட் ஆக்கணும். அப்படி ஃப்ரெண்ட் ஆக்குன அப்படிங்கிற பட்சத்துல மைண்டே வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணும் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு. அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புத்தகம் ஃபாஸ்டிங் கியூர் அண்ட் வைட்டல் எக்கானமி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் பத்தி பிலாசபி ஆஃப் ஃபாஸ்டிங் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இத நம்ம வந்து படிச்சு இதுல சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி நம்முடைய விசித்தமா மாத்திக்கும் போது ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன் ஃபாஸ்டிங் இருக்கிறோம் அப்படிங்கறத மைண்டுக்கு முதல்ல புரிய வைக்கணும். மைண்டை அப்போஸ் பண்ணி நீ ஃபாஸ்டிங் இரு அப்படின்னு அதை கம்பல் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பல மடங்கு வேகத்தோட வந்து நீ உணவு சாப்பிடுன்னு எடுத்துட்டு வரும். தென் அது ஒரு மிசரபிள் ஃபெயிலியரா போய் முடியும். அதனால ஃபாஸ்டிங் நம்ம ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகே சார், தேங்க்யூ. முடிச்சுக்கலாங்களா செஷனை? ஓகேங்க சார். ரொம்ப நன்றிங்க சார், உங்களோட நேரத்தை வந்து எங்களுக்காக இன்னைக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பரா இருந்தது நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுமே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யூ டூ. ஸோ நீங்க 2 பேரும் வந்து ஒரு ரொம்ப அற்புதமான எஃபோர்ட். இது யங் அகெயின்ங்கிறது ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவ் கான்செப்ட். ஸோ நல்லா பண்ணுங்க. ஸோ எப்போல்லாம் சப்போர்ட் வேணுமோ அந்த சப்போர்ட் நான் தரதுக்கு ஐ எம் ஆல்வேஸ் ரெடி.
தேங்க்யூங்க சார். நீங்க சொன்னதே ரொம்ப கண்டிப்பாங்க. சந்தோஷம். தேங்க்யூ. And இது வந்து இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொன்னாங்கன்னா, நம்ம மறுபடியும் கூட உங்களோட எல்லாருமே ஆசைப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப ஆசைப்படுறோம். உங்களோட இன்னும் நிறைய பேசி கேட்கலாம் அப்படின்னு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப கேம்புக்கும் நன்றி. நிறைய பேர் வருவாங்கன்னு தோணுச்சு. மெயினா அவர் கண்டிப்பா. சதீஷ்குமார் அவர் ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அவரோட ம். உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வந்து ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு அது இன்னும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அதனால சதீஷ்குமார் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் சதீஷ். கேப் ஃபில்லிங்கா நீங்க தேங்க்யூ பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நீங்களும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்துக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் நீங்க இன்னைக்கு இந்த செஷனுக்கு வந்திருக்கீங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். நீங்க இவர் சொன்னது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நன்றி. நன்றி நன்றி. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். பை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.